அப்போது ரட்சிக்கப்படணும், ஆண்டோடைய வருகையில் பங்கெடுக்கணும்னா ஒரு ஊழியக்காரன் முதல்ல இந்த ஒழுங்குக்குள்ள வரணும். யார் வரணும்? சபை நடத்துகிற ஊழியக்காரன் வரணும். இப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவன் அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீயும் பரலோகம் வரணும், ஓட்ட பிரசங்கிக்கிற ஜனமும் பரலோகம் வரணும். நீ சபை நடத்தினால வந்துட மாட்டேன், நீ அடையாளம் புரிஞ்சதுனால வரமாட்டேன், பெரிய மக்கள் கூட்டத்தை கையில் வச்சிருக்கிறதுனால நீ வரமாட்டேன். நீயும் பரலோகம் வரணும், ஓட்ட பிரசங்கிக்கிற ஜனமும் வரணும்னா சில ஒழுங்குகளை வைக்கிறேன். இது என்னால் வந்ததுன்னு ஒருவனை நினைச்சக்கூடாது. சொல்றானா அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அசுத்தா. பரிசுத்தாவி இருந்தா சொல்ல விட மாட்டேன், பரிசுத்தாவி இருந்தா சொல்ல வைப்பார். தன்னை ஒரு பொருட்டாக என்ன வைப்பது பிசாசு. தன்னை இப்போ கோயிலில் வர வருமானத்தை காணிக்க கையில் எடுத்துக்கிட்டு எங்கள் அண்ணனுக்கு என் தம்பிக்கு தம்பி விடுவது நான் கொடுத்துட்டு இருந்தேன். எப்படி என் கூட அப்பா அம்மா இருக்கலாம், மனைவி பிள்ளைகள் இருக்கலாம், மனைவி பிள்ளைகள் இல்லை. ஊழியத்தில் நடக்க வேண்டிய ஒழுங்கு, ஊழியக்காரன் நடக்க வேண்டிய ஒழுங்கு இதெல்லாம் படிக்காமல் பைபிளுக்கு பேசாமல் வந்துடுறாங்க. அதனால சம்பாதிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? சம்பாதிக்கிறாங்க. அவங்க பேருக்கு எல்லாத்தையும் எழுதுறாங்க. அப்போ பரிசுத்த ஊழியக்காரன், பரலோக ஊழியக்காரன், தேவனுக்காக வாழ்றவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணுமேன்றதுக்கு தான் கடந்த வாரங்களில் உங்களுக்கு திருப்பி 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 ஆச்சு. நீங்கள் பரலோகத்துக்கு ஒரு ஆளுகளாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் உட்காந்துடும். நீங்கள் நரத்துக்கு ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் உட்கார. இந்த ஒழுங்கெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது, ஆனவனா தெரியாது. ஆவியானவர் கட்டுகிற சபையில் இந்த ஒழுங்கு வச்சிருப்பார். இயேசு கிறிஸ்து கட்டுகிற சபையில் இந்த ஒழுங்கு இருக்கு. இந்த ஒழுங்குக்குள்ளே தான் பேதுரு இருந்தான், இந்த ஒழுங்குக்குள்ளே தான் பவுல் இருந்தான், இந்த ஒழுங்குக்குள்ளே தான் தீமோத்தேயுலாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள். இப்போ முதற்கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூணாம் கட்ட தலைவர்கள் என்ன இருக்காங்க. அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அவன் எழுதுனா, நான் எழுதலை, உங்களுக்கு சொல்லிட்டு நான் செய்கிறேன், நான் இவைகளை சொல்லுகிறேன். அவன் காலத்தில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு அவன் எப்படி எழுதிட்டு போயிட்டான். என் காலத்தில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு நான் நேரடியாக பேசுறேன், வர வச்சு உட்கார வச்சு நான் சொல்றேன். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிரியானவர் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே 1260 வரை அதிகால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 பங்கிலிட்டு அப்பொழுது தேவர் அடையாளம் வானத்திலே தரப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. சிவப்பான வலுசர்ப்பம் அது மக்களை பரிசுகிற ஆவி வலுசர்ப்பத்தினுடைய நோக்கமே மக்களை பரிசுகிறது. சிவப்புடைய அடையாளம் கிடையாது. ஆகவே சிவப்பு என்று சொன்னாலே புலப்படுகிற ஆவி. ஆவி அப்படின்னா ஒரு ஆவி குறிக்கிறது. அந்த ஆவியில் சிவப்பு அப்படின்னா புலப்படுற ஆவி. ரைட். ஏன் தலை ஏன் தலை அப்படின்னா 7 விதமான கிரியைகளை நடப்பிக்கப்படுது. பாட்டுக்குட்டியானவருக்கு 7 கொம்பு, 7 திங்கள், 7 அக்னி தீபங்கள், இப்படிலாம் 7 இறங்கி 7 பிடிக்கும். அது தேவடைய ஆவியோட 7 தன்மை. சாதுடைய கிரியைகளில் 7 விதமாக கிரியை செய்யும் அப்படின்றத விளைவு. 7 விதமாக கிரியை செய்வது மட்டும் இல்லை, 7 விதமான அப்படின்னு சொல்லி வரும்போது கூறனா ஏதாவது 7 இருக்கிறையும் இதை காட்டும் முழுமையாய் கிரியை செய்கிற தன்மையை காட்டும். 7 விதமான தன்மையை காட்டும். அடுத்து முழுமை பூரணம் இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 7 விதமான தன்மை விளக்கம் பூரணத்தை காட்டும். 7 என்றாலே முழுமையாய் கிரியை செய்யக்கூடிய ஆவி.
அப்படின்றது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் 7 விதமாக அது என்ன செய்யும்? கிரியை செய்யும். இது ரெண்டாவது அர்த்தம். அது தலையில தலையில 10 கொம்புகள் 7 முடிகள். 7 முடி. முடினா கிரீடம். கிரீடம் கிரீடம். அப்படின்னா 7 விதமான ஆளுகை அதிகாரங்களை பிரதானமாக வைத்திருப்போம் அப்படின்னு அது தெரிஞ்சது. 9 கொம்பு 10 கொம்பு. அதாவது ஸ்பெஷலாக 10 விதமான நாடுகளை உள்ளடக்கி அது கையில் வச்சிருக்கோம். இப்போ இந்த ராமேஸ்வரம் தீவு இருக்குன்னா அந்த ராமேஸ்வரம் தீவுக்குள்ள அந்த ஆவி இந்த தீவுக்குள்ள வர்ற மக்களை எல்லாம் அது கொடுக்கும். இது போல முழு உலகத்தையும் இந்தியாவில் 10 விசேஷித்த நாடுகளின் அதிபர்கள். அந்த 10 அதிபர்களுக்கு கீழே தான் ஒவ்வொரு நாட்டிலும். இங்கே மோடிஜி இந்திய நாடு அப்படின்னா மோடி ஒரு அதிபர். இஸ்ரேல் நாடுனா அதுக்கு ஒரு அதிபர். அமெரிக்கானா அதுக்கு ஒரு அதிபர். ஆப்பிரிக்கானா அதுக்கு ஒரு, ஆஸ்திரேலியானா அதுக்கு ஒரு அதிபர். இவங்களெல்லாம் அந்த ஆவிகள் மேற்கொண்டு இந்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்கணும். 10 கொம்பு தானே. கொம்பு என்பது வல்லமையை காட்டும். கொம்பு என்பது பலனை காட்டும். அப்ப பலமான 10 நாடுகளை உள்ளடக்கி ஆளுகை. இடம் என்பது குடி என்பது ஆளுகை அதிகாரம். கொம்பு என்பது விரல். 10 நாடுகளின் விளக்காதிகளை அது என்ன செய்யும்? வச்சிருக்கும். கையில் வர கை பிடிச்சி வச்சிருக்கும். அது என்ன நினைக்கிறதோ அவங்க மேலே பயன்படுத்தும். 10 நாடுகளின் அதிபர்களை அது பயன்படுத்தும். அது ஒரு ஆவி மறைமுக. இதனுடைய ரூபம் தெரியாது. சிவப்புங்கிறது ஆத்மாக்களை கொலை பண்ணுகிற ஆவி. ஆத்மாக்களை கொலை பண்ணுகிற ஆவி. அதுக்கடுத்து இது சிவப்பு பாவம் பற்றி இது ஒரு வரலாறு. இந்த ஆவி எங்கே இருந்துச்சு, யார் படைத்தது அப்படிலாம் ஒரு கேள்வி எழும் பொழுது அது தள்ளப்பட்ட தேவதூதன். அதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 14:12 வச்சுங்க. அதிகாலையின் மகனாகிய விடியலியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்தில் ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேலுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். தேவனுடைய சமூகத்தில் ஒரு தூதன் அவங்க கையில் பரலோகத்திலேயே அதிகாரம் கொடுத்துருக்கு. எல்லாமே கொடுத்துருக்கு. அதில் தேவனுக்கு ஆராதனை குழுவுடைய தலைவர் சேனல் வரிசை. இவங்களுக்குள்ள ஒரு ஆவி கிரீசி பண்ணுறது. மேலே பாட்டு பண்ண மேடைகளை பாட்டு பண்ணுறது இல்லை. அந்த பாட்டில் மக்களில் கவர் பண்ணுறது இல்லை. நிறைய மக்கள் பாட்டுக்காக அவங்களுடைய பாடல் அவங்களுடைய விஷயம் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அது ஒரு ஆவி கிரீசி. இது எண்ணப்பட்ட தேவதூதனுடைய ஆவி. இதான் சொன்னால் நீங்கள் பயப்படணும். ஆராதிக்கூடாது இருக்கு, பாடக்கூடாது இருக்கு, சாசு அப்படி இல்லை. அந்த ஆவிக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். சாதாரண எல்லாராலையும் முடியாது. அதான் அந்த கூட்டத்தினுடைய துவக்கத்திலிருந்தே சொல்லிட்டு சாத்தாளுக்கு வருஷம் மட்டும் பெருசு ஊழியக்கிறது பெருசு சாத்தாளுக்கு அப்படி ஒரு ஜெயபுரி கூட்டத்தை உருவாக்கு. அதான் ரொம்ப முக்கியம். ஊழியத்துக்காக ரெண்டாவது சாசு எப்படி கிரியை செய்யறது நீ படிக்கணும். பார்த்தா எப்படி கிரியை செய்வான்றதை அதை படிக்க உங்களுக்கு நேரமாக வேறு உங்களை ஊழியை சொல்லுது. உங்களை பிரசவம் சொல்லுது. சொல்லுறது யாரு கேட்கு சோத்துக்காக சோத்துக்காக சொல்லணுமா? யாருக்காக வந்து பயன்படுத்திக்கிறீங்க? பணம் காசை பறிக்க முடியுது பயன்படுத்துறீங்களா? இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஆதி அந்த ஆதி அந்த ஜாதி எப்பவுமே உலகத்தில் வேலை பார்த்து சம்பாதிக்கிற மாதிரி பிரசவம் கூலி எடுத்து சம்பாதிக்கணும். சாதத்தை எப்படி நடக்கும்? எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கண்டுபிடிக்கணும். மற்றவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் அந்த அத்துவத்தை காமிச்சு ஒரு ஆளு ஜாதத்தை கண்டுபிடிக்கிறான். ஒரு ஆளு தேவனை நெருங்கிறாங்க. அந்த அத்துவரை உயர்த்து
மாதத்துடைய 2 வாரம் நான் டீச் பண்ணிட்டேன். ஆவியானவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ என்னதான் செஞ்சாலும் சாஸ் அந்த கண்களை திறக்கணும். உங்களுக்குள்ள ஏறிக்கிட்டு சாஸ் திறக்க என்ன அப்புறம் எப்படி கொடுக்குறாங்க? எப்படி நீ செத்தா பண்ண வரும் சொல்லு. எல்லாரும் சொல்லு. நடத்துகிறவன் ஒரு, நடத்தப்படுகிறவர்கள் ஒரு. அப்போ நடத்துகிறவனுக்கு நடத்தப்படுறவங்களுக்கு வித்தியாசம். இப்போ நடத்தப்படுறவங்க நடத்தோட குறைந்து வைக்கிறதா அது உருப்படாது. இதை சிந்திக்க விட மாட்டாங்க. குறைந்தளவு அப்படி குறைந்தளவு ஜாசு அப்படிங்கிறது சரி. அப்போ நடத்துறவங்களுக்கு குறைந்தளவு கூடாதா? குறை இல்லாத பரிசுத்தவங்களா? குறை இருக்கு. அவங்க சொல்றதுக்கு அந்த குறையை சுட்டி காமிக்கிறதுக்கு நடத்தப்படுகிறவங்களுக்கு தகுதி. நடத்தப்படுறதுக்கு தகுதி இல்லை. ஏன் தகுதி இல்லை சொல்லுங்க. ஏன் தகுதி இல்லை? காலங்கள் கிடையாது, அந்த கைப்படுதல் கிடையாது, பயிற்சி கிடையாது. அது மட்டும் இல்லை. நான் கொடுத்த அந்த 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் ஒழுங்கு, அந்த ஒழுங்குக்குள்ள அவை இருக்கு. இந்த தகுதி இந்த நாய்களுக்கு ஒழுங்கு இருக்கு. அதை குறைஞ்சி அப்போ அதை சேர்த்து நடந்து போகணும்னு சொல்லி தெளிவாக தெரியுது. குறையை சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் நம்ம சபையில பாஸ்டர் வச்சிருக்கேன். சபையில நம்ம முன்னே வந்து கேட்கிற ஜனங்களுக்கு நடத்திப்புக்கான சொல்லி கொடுக்கும். நடத்துறவன் சபை பாஸ்டர், சபை விசுவாசி நடத்தப்படுறவங்க. இப்போ அங்கேயும் குறை இருக்கு, இங்கேயும் குறை இருக்கு. இது எப்படி டெலி பண்ணுறது? நீங்க வசனம் என்ன சொல்லுங்க. என்ன சொல்றது? என்னுடைய வார்த்தை என்ன சொல்றது? நம்ம கல்வி இதெல்லாம் தெரியாம ஒழித்து வந்துடுறாங்க. அது விட தெரிஞ்சிருக்கா அப்படின்னுவா ஒரு சுகம் இருக்காது. அப்போ நடத்துகிறவர்களுக்கு ஒரு தகுதி வைக்கிறார். சபை நடத்தணும்னா அவனுக்கு ஒரு தகுதி இருக்கு. அப்போ விசுவாசிகள்கிட்ட குறை இருக்கு, ஊழியக்காரர்கிட்ட குறை இருக்கு. விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் நடத்தப்படுகிறவர்கள். சபை ஊழியக்காரன்றவன் நடத்துகிறவன். நடத்துகிறவன் இப்படி பிரித்து பார்க்கணும். இப்போ அங்கேயும் குறை இருக்கு, இங்கேயும் குறை இருக்கு. இப்போ யார் யாரை திருத்துறது சொல்லுங்க? நடத்துகிறவர்கள். இப்போ நடத்துகிறவன்ட்டு குறை இருக்கு, அதை எப்படி டெலி பண்ணுறது? இந்த தெளிவு இருக்கணும். நீங்கள் சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன், அப்படி சபை விசுவாசிகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவன் அந்த ஊழியத்தை நடத்தவே தகுதி இல்லாத நாய். அதை விரட்டி விட்டு அந்த நாயை சீப்போ நாய. ஏன்னா தேவ சித்தம் என்ன? நடத்துகிறதுக்கு சபையை நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரனை தேவன் நியமிக்கிறேன். தேவன் அப்போ என்ன பிரசங்கம்னா என்ன? ஜனங்களுடைய குறைகளை சுட்டி காண்பிக்கிறது. ரெண்டாவது சோர்வுகள் அதைரியங்கள் இருக்குமானா அதைரியத்தை நீக்கி சோர்வு நீக்கி பலப்படுத்தும். ஆகவே குறைகளை சுட்டி காண்பிக்கணும்னா அதுக்கு ஒரு ஊழியக்காரன் வேணும். அவனுக்கு ஊழியமே அதான், குறைகளை சொல்லி திருத்துறது. பரிசுத்தவான்கள் சீர்புரிந்த பண்ணு பொருட்டு. பரிசுத்தவான்கள் சொல்லுகிறது அந்த இடத்துல விசுவாசிகள். அவங்கள சீர்கேடுகளை சுட்டி காண்பித்து அவங்களை சீர்படுத்துறது ஊழியக்காரனுடைய வேலை. அப்படிப்பட்ட வேலைக்கு கடவுள் அவனை நியமிச்சிருக்கும் போது விசுவாசிகள் வந்து இவனை சீர்திருத்த ஆரம்பிச்சா அந்த ஊழியம் உருப்படுமா? வாய்ப்பே இல்லை. இந்த தெளிவு சத்தியத்தின்படி வசந்தபடி இருக்கணும். நடத்தப்படுகிறவர்கள் வேறு, நடத்துகிறவர்கள் வேறு. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அதிகாரம் வேறு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அதிகாரம் வேறு. இந்த ரெண்டுக்கு மேலே ஒருத்தர் இருக்கணும். நேரம் ஏத்துனா நடத்துறாரு சொல்லக்கூடாது. அப்படின்னா விசுவாசி அப்படி பேர் எங்களையும் தேவன் நடத்துறாரு சொல்லிட்டு போறான்னு வச்சுக்க. அப்புறம் நீ என்ன வேலை செய்வாங்க? என்ன வேலை செய்வ? அப்போ விசுவாசிகளுக்கு மேலே சபை நடத்திப்புக்காரன். சபை நடத்திப்புக்காரனுக்கு மேலே ஒரு நடத்திப்புக்காரன் இருப்பான். அவனை பெரிய ஸ்தாபனம்னா சென்ட்ரல் பாஸ்டர் இருப்பான். சென்ட்ரல் பாஸ்டருக்கு மேலே தலைமை பாஸ்டர். இந்த தலைமை பாஸ்டர் சென்ட்ரல் பாஸ்டர் அதுக்கு கீழே தான் நம்ம சபை நடத்திப்புக்காரன். இப்படி ஒன்று இருக்குங்கிறதே மறைச்சிடுவான், கண்ணுக்கு மறைச்சிடுவான். எல்லாம் நீதான் அப்படின்னு கொண்டு வந்துடுவான். லேவியராமத்தில் சரி, லேவியராமம் என்ன ஆகமத்துக்குவாங்க? என்னாகமம்
26 வசனமா 26 வாசிங்க. வாசி. பாருங்க, ஒரு ஒழுங்கு ஆர்டர் வைக்கிறார். சபைனா என்ன? ஊழியக்காரனா யாரு? ஊழியக்காரனுக்கு மேலே உள்ள ஊழியக்காரங்க யாரு? இந்த ஒழுங்கெல்லாம் கடைப்பிடிக்காதவனுக்கு வந்து ஊழியக்காரன்னு சொல்லக்கூடாது. ஊழியத்தின் ஒழுங்குகளை அவன் அறிந்திருக்க வேண்டும். இப்போ இஸ்ரவேலர்கள் வேறு, அது சபை. இந்த சபையை நடத்துறதுக்கு அடுத்து லேவியர்களை தேர்ந்தெடுக்கிறார். யார? லேவியர்களை தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் சபை, அவர்களை நடத்துவதற்கு லேவியர்களை தேர்ந்தெடுக்கிறார். அடுத்து லேவியர்களுக்கு மேலாக ஆசாரியர். 3வது இடத்துல ஆசாரியர். 4வது இடத்துல பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியருக்கு மேலே வருவேன், அவன் தான் மோசே. அவன் தான் தலைவன். இப்போ நமக்கு வரும்போது ஒன்று சபை, 2 அழைக்கப்பட்ட ஊழியர்கள், 3 சென்ட்ரல் பாஸ்டர், 4வது சீஃப் பாஸ்டர், தலைமை புதகர், 5வது ஜீசஸ். 5வது இந்த ஒழுங்கு தெரியாதவன்லாம் பைபிளை தூக்கி பிரசவம் பண்ண வந்துட்டான். இவங்களை நான் வந்து சொல்லி நாயே தெரு நாயின்னு அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நாய் நாவி. பரிசுத்தாவி இருந்தால் ஆமீன் போட்டுருவான். இருக்கிறது அசுத்தாவி. உள்ளே இருக்கிறது பைபிள் அப்படி சொல்லுது. வேதாகம வசனங்களுக்கு ஒழுங்குகளுக்கு எதிராக எவன் ஊழியம் செஞ்சாலும் அவனும் பரலோகம் போக மாட்டான். அவன்கிட்ட பிரசங்கம் கேட்குற ஜனமும் பரலோகம் போகாது. 1 தீமோத்தேயு 4:16 தெளிவாக மண்டையில் எழுதிக்கிறங்க. மறந்துடாதீங்க. சாசு உங்களை ஏமாத்திடும், நரது கூட்டிகிட்டு போயிடும். இது பிழைக்கிறதுக்காக வந்த மார்க்கம் அல்ல, ஊழியம். தியாகம் பண்ணுறதுக்காக, உழைக்கிறதுக்காக வந்த மார்க்கம். அதாச்சும் 1 தீமோத்தேயு 4:16. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீயும் பரலோகம் வரணும், ஓட்ட பிரசங்கம் கேட்குற ஜனமும் பரலோகம் வரணும். நீ சபை நடத்தினால வந்துட மாட்டேன். நீ அடையாளம் புரிஞ்சதுனால வரமாட்டேன். பெரிய மக்கள் கூட்டத்தை கையில் வச்சிருக்கிறதுனால நீ வரமாட்டேன். நீயும் பரலோகம் வரணும், ஓட்ட பிரசங்கம் கேட்குற ஜனமும் வரணும்னா சில ஒழுங்குகளை வைக்கிறார் பவுல். அவர் தான் தலைமை போதுவார். அவர் சொல்கிற ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படியில்லைன்னா அவன் செத்த நேரத்து போயிடுவான். அவன் எத்தனை சபை நடத்தினாலும் போயிடுவான். இந்த அறிவு எல்லார் இடத்துலையும் இல்லை. ஒன்று ஒழுங்குகளின்படி நடக்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டு சபைக்கே இந்த ஒழுங்குகளை வச்சிருப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு இதை விட கருக்கருவா மாதிரி கருக்காக இருக்கணும், சார்பாக இருக்கணும் ஒழுங்குகள். பழைய ஏற்பாட்டுக்கே இந்த பூமிக்குரிய காணாலில் போய் நுழையிறதுக்கே இந்த ஒழுங்கு.
எகிப்தில் இருந்து இஸ்ரேல் தேசம் போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இஸ்ரேல் தேசம் இப்போ நீங்கள் எகிப்திலேருந்து இஸ்ரேல் தேசம் நாங்கள் காரில் போனோம்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய் சேர்ந்துடும். ஃப்ளைட்டும் கிடையாது, ரயிலும் கிடையாது, பஸ்ஸு கார் தான். எகிப்திலேருந்து எங்கே போகிறதுக்கு? இஸ்ரேல் தேசம். கானான்னா இப்போ இருக்க இஸ்ரேல் தேசம். இப்போ உள்ளவங்கள்ட்ட காணான்னு சொன்னால் ஒன்றும் புரியாது, சும்மா மனப்படமாக காணான்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன? இப்போ இருக்கிற இஸ்ரேல் நாடு எகிப்துக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? அவ்வளோ குயிக்காக போக வேண்டிய இடத்த 40 வருஷமாக சுற்றுறார். இந்த ஜனங்களை இழுத்து அடிக்கிறார். எதுக்கு அவ்வளோ தூரம் இழுத்து அடிக்கிறாரு? பல காரணங்கள் வேதம் சொல்லுது. எனக்கு கிடைச்ச வெளிச்சம் என்னென்னா, எப்படியா திருந்திட மாட்டாங்களா? கானானுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி திருந்திட மாட்டாங்களா? மனம் திரும்பிட மாட்டாங்களா? அவர் எதிர்பார்த்து இழுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ வருகை தாமதிக்கிறதுக்கு அது ஒரு காரணம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். 2 பேர் 3:9. அப்போ போதும் அவருடைய விருப்பம் எல்லாரும் மனம் திரும்பணும். இங்கே மனம் திரும்பணும்னு சொல்லும்போது 2 பகுதியை சொல்லலாம். ஒன்று, தேசத்தில் இன்னொரு கூட்டம் ரசிக்கப்படாதா, அது ஒன்று. இன்னொன்று, சபையில் உள்ள ஊழியர்களும் விசுவாசி மனம் திரும்ப மாட்டாங்களா? ஆதி அன்புக்கு வந்துட மாட்டாங்களா? ஆதியில் செய்கிற கிரிகளை செய்ய வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி கர்த்தருடைய வருகை தாமதிப்பதற்கு இது ஒரு காரணம். எல்லாரும் மனம் திரும்பணும். அவன் பிரசங்கம் பண்ணணும், பாட்டில் பாடணும், செப கூட்டானத்தில் இப்படி தானே போகிறான். மனம் திரும்புகிறாங்களா? ஊழியக்காரங்களுக்கு மனம் திரும்புதலே இல்லை. அது மாதம்னு பிசாசு அப்படி தள்ளிடுது சிலரை செப கூட்டம், ஆன்லைன் ப்ரேயர், பாஸ்டிங் ப்ரேயர், ஆராதனை, பைபிள் ஸ்டடி இப்படியே சொல்லி தான் தள்ளி விடுறான். இது 2லையுமே பிசாசு கிரியை செய்கிறான். ஒன்று, உலக மக்கள் மோசம் போக்குறான். வேலை 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 வேலை, வருமானம் வருமானம் வருமானம், குடும்பம் குடும்பம் குடும்பம், வீடு வேணும் வீடு வேணும், இடம் வேணும் இடம் வேணும், 2 வீலர் வேணும் 4 வீலர் வேணும், இப்படியே சிந்தனைகளை திருப்பி எல்லாரையும் மோசம் போக்கிட்டான். உலகம் முழுவதும் பொல்லாங்களுக்குள் கிடக்கிறது. அந்த உலக மக்களோட சபை ஒத்து போகக்கூடாது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த உலகத்தை மாதிரி இவனும் சிந்திக்கிறான். ஊழியத்துக்கு வந்தவன் எல்லாம் வெட்டி கட்டினாலும் ஜிப்பா போட்டாலும் அவனுடைய சிந்தை எல்லாம் பணம் பணம் பணம். அங்கே கூட்டம் நடத்தினா காசு வருமா, காணிக்க வருமா? இங்கே கூட்டம் நடத்தினா காணிக்க கிடைக்குமா? அப்படி தான் ஓடுறாங்க. மனம் திரும்புறதுக்கு வரமாட்டான். இவன் சேர்த்தா நேரம் திரும்புகிறான். அது எங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஐயா எல்லா ஊழியக்காரங்களும் அப்படி தானே போகிறான், இப்படி தான் சொல்கிறேன். அப்போ ஊழியர்களை நடத்துவது பிசாசு, பரிசுத்த என்ன கிடையாது. சத்தியத்தின்படி ஒழுங்கின்படி நடத்துகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். ஒழுங்கை மீறி பேசுறது, ஒழுங்கை மீறி நடக்கிறது அசுத்தாவி. இதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிங்க. அது உங்களை நடத்தினாலும் சரி, மற்ற ஊழியர்கள் நடத்தினாலும் சரி, அசுத்தாவி அங்கே கிரியை செய்கிறது. சபையில் உள்ள ஊழியர்களை விசுவாசிகள் மனம் திரும்ப மாட்டேங்கிறான். அதான் ஊழியம் சரியா பிரசம் பண்ணுறிய, சுஜரிக்கிறியா, நீ சரியாக தான் இருக்கேன்னு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். மனம் திரும்ப விடாமல் நடத்துறது பிசாஸ். உலக மக்களை மனம் திரும்ப விடாதபடி நடத்துறது பிசாஸ். சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அப்போ சாத்தானுடைய தந்திரத்தை என்ன படிக்கிறிய? அதைத்தான் நான் சொல்லுவேன், எனக்கு தாப்பா தெரியும், உங்களுக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு சாத்தானை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ உங்களுக்கு வளர்ச்சி இல்லை. அஸ்திவாரம் சரியாக போடணும். சாத்தான் எங்கெங்கெல்லாம் கிரியை செய்கிறான்னு கண்டுபிடிக்கிற கண்கள் இருக்கணும். நான் இப்படி பேசுறது சாத்தானு பிடிக்காது. உங்களுக்குள்ள சாத்தான் இருந்தால் அதை எதிர்க்கும். ஏன்னா அவனுடைய ரகசியங்களை தந்திரங்களை சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்குள்ள அவனுடைய ஆவி இருக்குமானால் ஏற்காது, எதிர்க்கும். எதிர்க்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். நமக்குள்ள பிசாசு இருக்கு, ஏன் எதுக்குது? ஆமையில் போடணும், ஒத்துல போகணும். நடத்துகிறவனுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால், நடத்தப்படுறவங்களுக்குள்ளேயும் பரிசுத்தாவி இருந்தால், நடத்தப்படுறவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஆமை நல்லையா சொல்லும், ஏற்கும். அசுத்தாவி இருந்தால் அதை எதிர்க்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன்னா நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்கா, அசுத்தாவி இருக்கா. அப்போ ஊழியத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கு. இஸ்ரவேல் மக்கள் சபை, இஸ்ரவேல் மக்களை நடத்துகிறவர்கள் ஏன் லேவியர்கள், லேவியர்களை நடத்துகிறவர்கள் ஆசாரியர்கள், ஆசாரியர்களை நடத்துகிறவர்கள் பிரதான ஆசாரியன். அவட வஸ்திரம் வேற,
அந்த பிரதான ஆசிரியருக்கு ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் தனியாக தச்சு கொடுப்பார். அவனால் நடத்தப்படுகிற ஆசிரியர்களுக்கு வஸ்திரம் வேறு, அவங்களுடைய வஸ்திரம் லேவியருடைய வஸ்திரம் வேறு, இஸ்ரவேலுடைய வஸ்திரம் சாதாரணமாக இருக்கும். இதெல்லாம் உட்காந்து படிக்காமல் என்னத்துக்கு பைபிள் தூக்கிட்டு போய் பிரசங்கம் நடந்து எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியலையே. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வர்றோம். 1 என்ன சொல்லுது? 1 3:15 அப்போ தேவனுடைய வீடு, தேவனுடைய ஊழியம். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் தான் பணம் போட்டிருப்பீங்க, நீங்கள் தான் இடம் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் தான் கட்டணம் கட்டியிருப்பீங்க, நீங்கள் தான் வாதம் போட்டிருப்பீங்க, ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கண்ணீர் வச்சிருப்பீங்க, பட்டி இடத்தை அலைஞ்சிருப்பீங்க. ஆனால் அது அத்தனையும் தேவனுடைய கிருபை. அந்த ஞானத்தை தந்தது தேவனுடைய கிருபை, அந்த திறமையை தந்தது தேவனுடைய கிருபை, அந்த பலத்தை தந்தது தேவனுடைய கிருபை, அந்த பணத்தை தந்தது தேவனுடைய கிருபை. இது என்னால் வந்ததுன்னு ஒருவனை நினைச்சக்கூடாது. சொல்கிறானா அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அசுத்தாவி. பரிசுத்தாவி இருந்தால் சொல்ல விட மாட்டார், அசுத்தாவி இருந்தால் சொல்ல வைப்பார். தன்னை ஒரு பொருட்டாக என்ன வைப்பது பிசாசு. தன்னை ஒரு பொருட்படுத்தி பேசுறது பிசாசு. பொருட்படுத்தாமல் கத்தர் கத்தர் கத்தர்னு அந்த இடத்துல கத்தரை கொண்டாந்து வச்சுட்டான்னா அவனுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தாவி. இப்படி தான் நான் கண்டுபிடிக்கிறது. அவன் எவ்வளோ பெரிய சபை ஊழியக்காரனாக இருந்தாலும், எத்தனை ஆயிரம் பேர் வச்சுருந்தாலும், எத்தனை ஆறாம் நடத்தினாலும், அவனுக்குள்ளே இருக்கிறது பிசாசு. அவனுக்குள்ளே இருக்கிறது பிசாசு, சைத்தான். ஆனால் இங்கே வெயிட்டு கொடுத்துக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு அந்நியாசம் பேசும். நீங்கள் மயங்கிடக்கூடாது. நான் அந்த பாதையில் அவனோட போராடி வந்தவன். அதனால் எனக்கு அவன் எப்படிலாம் கிரியை செய்வான், எந்த ஆங்கிளில் வேலை செய்வான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. உங்கள் விருப்பத்துக்கு மாற ஏதாவது காரியம் நடந்தால் மட்டும் சொல்லுவீங்க சாத்தா. ஒரு எதிரியை எழுப்பி விட்டுட்டா சாத்தான்ருவீங்க. உங்களுக்கு வர்ற வருமானத்தை தடுத்துட்டா சாத்தாம்பிங்க. உங்களுக்கு ஒரு வியாதி நோய் வந்துட்டா பிசாசும்பிங்க. அதெல்லாம் பிசாசு. உனக்குள்ளே இருக்கிறது பிசாசு. அது எங்களுக்கு தான் தெரியும். ஏன் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன்னா, நான் அவனோடு டெய்லி போராடுறேன். எத்தனை வருஷம்? 43 வருஷம் போராடிட்டு. எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஊழியத்தில் இருக்கேன். 40 வருஷமா 43 வருஷம் ஊழியத்தில் இருக்கேன். அது பார்ட் டைம் ஊழியக்காரனாக இருந்தேன். ஒரு 5 வருஷம் பகுதி நேர ஊழியக்காரனாக இருந்தேன். ஜெபட்டில் இருந்தேன். 5 வருஷம் உழைச்சி ஜெபட்டுக்கு தான் போட்டேன். எங்கள் சொந்த பந்தம் எதுக்கு கொடுக்கறதில்ல, உழைச்சி சம்பாரிச்சது. அப்போ கோயிலில் வர வருமானத்தை காணிக்கை கையில் எடுத்துக்கிட்டு எங்கள் அண்ணனுக்கு, என் தம்பிக்கு, தம்பி குடும்பத்துக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். எப்படி என் கூட அப்பா அம்மா இருக்கலாம், மனைவி பிள்ளைகள் இருக்கலாம். மனைவி பிள்ளைகள் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு வீட்டு வாடகைக்கு எடுத்து வச்சு சம்பாரிச்சு கொடுக்கணும். நான் முழு நேரம் ஊழியத்துக்கு இங்கே வர்ற வருமானத்தை காசு எடுத்து என் கூட இருந்தால் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், துணி கொடுக்கலாம். இங்கே என் கூட எந்த சௌரியமார்கள் இருக்காங்களோ சௌரியமார்களுக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யலாம், எடுத்து கொடுக்கலாம். தனியாக எடுத்து கொடுக்கக்கூடாது. அது சாஸ் என்னது பெத்த தாய். அதுவும் கூட இருந்தால் தான். கூட இருந்தாலும் கூட இருக்கிற சௌரியமாரு மதன்மார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எடுக்கும்போது தான் எடுக்கணும். மனைவி பிள்ளையில் இருந்தால் மனைவி பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கணும். கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு சௌரியமாரு மதர், கல்யாணம் முடித்தவங்களுக்கு மனைவி பிள்ளை. அப்போ வேலை பார்க்குற காலத்தில் வேலை பார்த்து அவங்கள ஆதரிக்கணும். ஆண்டவர் அழைச்சாருன்னா ஒழித்துக்கு வரணும். அப்போ என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். சபை ஊழியம் தானா, இல்லை சூச்ச ஊழியமா, இல்லை போசல் ஊழியமா, தீர்க்கதரிசி ஊழியமா, என்ன ஊழியம்னே தெரியாமல் வந்துடுறாங்க. சபையில் நடக்கிறதுனால உடனே சபை ஊழியம் செய்ய வந்துடுறாங்க. அவங்களுக்கு கடவுளுக்கு தொடர்பே கிடையாது. எத்தனை பேரை நான் காட்டேன், அவங்களுக்கு தேவனுக்கு தொடர்பே கிடையாது. இப்போ கல்யாணம் முடிச்ச ஊழியக்காரங்களை மாற்ற முடியாது. ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைய அல்லணும், சாமான் சட்டம் சாமான் பாத்திரங்கள் எல்லாம் அல்லணும், பிள்ளைகளை படிப்புக்கு ஸ்கூல் மாற்றணும். இப்போ கல்யாணம் முடிக்காத ஊழியக்காரன் சொன்னால் என்ன விசேஷம்னா எங்கே வேணாலும் டக்கு நினைச்சிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏன்னா அவனுக்கு ஏது நேரம் விட்டால் வேறு வழியே இல்லை. ஏது நேரம் எங்கே இருப்பார். ஏது நேரம் ஊழியத்தில் எங்கேயும் இவன் போயிருக்கலாம். எங்களுக்கு மாறுதல் கொடுத்த உடனே டக்குன்னு மாறிட்டே இருப்போம். வயசாகி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சென்ட்ரல் பாஸ்ட் மாதிரி வைப்பாங்க. இப்படி வைப்பாங்க,
சென்ட்ரல் பாஸ்ட் வயசாயிருச்சுன்னா வயசாகிறதுக்கு முன்னாடி அங்கங்கே மாற்றிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே அவன் சென்ட்ரல் பாஸ்ட் ஆகணும்னா அவன் ஒரு 10 ஊழியம் 15 ஊழியத்தை தனியாக உண்டாக்கியிருக்கான். அழைக்கப்படாதவனுக்கு முடியாது. பார்த்துடுங்க, ஊழியத்துக்கு அழைப்பு இல்லாமல் வர்றாங்களே அவங்களுக்கு ஆத்துமாதாயம் பண்ண முடியாது. அதனால ஏதாவது சபையை கட்டி கொடுத்து அங்கே உட்கார வைக்கணும், இடம் வாங்கி கொடுத்து கட்டணம் கொடுத்து அதில் இருந்து வருமானத்தை வச்சு அவன் ஊழியத்தை பெருக்கணும். அழைப்பு இல்லாமல் வந்தான்னா அவனால் முடியாது. அழைக்கப்பட்டவனுக்கு தான் அது முடியும். இதெல்லாம் உங்கள் கண்களை திறந்து பார்க்கணும். ஆமாம், சரிதானே. அப்போ அழைப்பு இல்லாத ஊழியக்காரர் யார், அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் யார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பைபிள். அதுக்கு தான் இந்த பைபிளை படிக்க சொன்னது. நிழல் போன்ற சபையை கட்டினதுக்கு இந்த ஒழுங்கு வச்சிருக்காரு. அப்போ தேவனுக்காக வாழ்றவன் யார்? அப்படி இருந்துமே சிலர் ஃபேமிலியாக இருந்தாலுமே இந்த ஆர் ஸ்டான்லின்னு ஒருத்தர் இருக்கார். மனைவி டாக்டர், இவர் இன்ஜினியர். அவங்களே மாறி போயிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பாங்க, குறிப்பிட்ட காலம் சுவிசேஷம் அறிவிப்பாங்க, ஒரு கூட்டம் வரும். உடனே அழைக்கப்பட்ட யாராவது ஊழியக்காரங்க கிடைச்சா அவங்கள வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அது தேவ சித்தத்தில் அப்படி ஒரு பகுதி இருக்குது. தேவ சித்தம் செய்கிறவங்களுக்கு தான் அது முடியும். அப்போ திருமணமானவங்க தான், பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க தான். அப்போ மாறக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு வருது. அதனால் அவங்களே ஜெபம் பண்ணி ஆண்டோட இடத்துக்கு பார்த்து ஒரு கூட்ட மக்கள் வர்ற வரைக்கும் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த மக்கள் வந்த உடனே ஒரு சபை நடத்துகிற ஊழியக்காரனை வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இது மேரிடு மேன், கல்யாணம் முடித்த ஊழியக்காரங்கள் இப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அழைக்கப்பட்ட ஊழியம்னா தான் அப்படி. அழைப்பு இல்லாமல் சில வந்துடுவாங்க, அவங்களாம் உதவி ஊழியர்கள். ஆனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் விசுவாசத்தில் ஊழியம் செய்வான். தலைமையை நம்பி இருக்க மாட்டான், தலைமை கொடுக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டான். அவனே இடம் வாங்குவான், அவனே கட்டணம் கட்டுவான், அவனே முழங்கால் போட்டு ஆத்துமாக்களை சம்பாதிப்பான். இப்போ கிருபாசனம், சிபிஎம் போன்ற சபைகளில் அன்மேரிடு கல்யாணம் முடிக்காதவங்கள வைப்பாங்க. ஆரம்பத்தில் கிருபாசனத்தில் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு காலப்போக்கில் கல்யாணம் முடித்தவங்களையும் சேர்த்து நடத்துகிறாங்க. அப்போ இடம் வாங்குறது கட்டணம் கட்டுறது எல்லாம் தலைமை. அதனால டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது மாறிடுவாங்க. ஏன்னா இடம் வாங்கி கொடுக்குறாங்க, கட்டணம் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு சபை மக்களை ஆதாயப்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, மாறுறாங்க. மாற்றங்கள் உண்டாகுது. இப்போ இங்கே பாம்பனில் கல்யாணம் முடிச்சவங்கள வச்சுருக்கு, பரமக்குடியில் கல்யாணம் முடிச்சவங்கள வச்சுருக்கு. இப்போ கன்னியாகுமரியிலையும் அது மாதிரி கல்யாணம் முடிச்சவங்கள வச்சாச்சு. திருநெல்வேலியிலையும் கல்யாணம் முடிச்சவங்கள வைக்கிறாங்க. ஆனால் நான் ஆரம்பித்தது எப்படின்னு பார்க்கணும். கல்யாணம் முடிச்சவங்க நம்ம வைக்கிறோம். நம்ம எப்படி வைக்கிறோம்? இடம் வாங்கி கொடுக்கறது, கட்டடம் கட்டி கொடுக்கறது, ஆத்துமக்களை சம்பாரித்து கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்துருந்தா மேரேஜ் ஆனவங்களையும் மாற்றலாம், தப்பு இல்லை. அப்போது இடம் வாங்குறது அவங்க பொண்டாட்டி பிள்ளையோடைய சொத்து, அவருடைய பூர்வீக சொத்து. நம்ம சௌரமார் கல்யாணம் பண்ணவங்க அவருடைய பூர்வீக சொத்தை விற்று வாங்கியிருப்பாங்க. அல்லது கல்யாணம் முடிக்கும்போது அவங்க மனைவி வீட்டிலேருந்து இதை கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு வந்து இடம் வாங்கியிருப்பாங்க, அதை கொண்டு வந்து கட்டடம் கட்டியிருப்பாங்க. திண்டுக்கல் ஆனந்தையா அப்படி தான். திண்டுக்கல் ஆனந்தையா அவர் வேலை பார்க்கும்போது இடம் வாங்கி போட்டார், உழைச்சி சம்பாதிச்சது. அதை வச்சு தான் திண்டுக்கல்லில் இடம் வாங்கினார், கட்டடம் கட்டினார், ஒரு 2 வீலர் வாங்குறார், பிள்ளைகளை படிக்க வச்சார். ஆத்துமக்களை சம்பாதிச்சது அவர் தான். அதனால் இடம் வாங்கும்போது கேட்டார், என்ன செய்யலாம், இப்படி நான் வேலை பார்க்கும்போது வாங்கி போட்ட இடம், ஒரு இடம் கிடக்கு, அதை வித்துடலாம், அந்த இடத்த வச்சு நமக்கு இங்கே இடம் வாங்கிடுவோம். ஏன்னா விசுவாசிகள் அவர் கிட்ட வர விசுவாசிகளை வச்சு இடம் வாங்க முடியாது, கட்டடம் கட்ட முடியாது. அவர் கேட்குறாரு, அப்போ என்னுடைய ஒழுங்கு என்ன? மேரேஜ் ஆனவங்க அவங்க பணத்தை போட்டு இடம் வாங்கினா, அவங்க பணத்தை போட்டு கட்டடம் கட்டினா என்ன செய்யணும்? அவங்க பேரில் எழுதணும், ஸ்தாபன பேரில் எழுதக்கூடாது. இந்த ஒழுங்கு நம்ம வச்சுருக்கிறதுனால ஆனந்தத்தை ஊழியத்தில் ஏற்படுத்தும் போது அவர் வந்து கேட்குறாரு, என்ன செய்யலாம்? சரி, உங்கள் இடத்த விற்றுருங்க, பணத்தை கொண்டாங்க.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ யார் பேருக்கு எழுதுறது? ஏன்னா அவர் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க முடியல. இந்த சத்தியம் படித்தவர், இந்த ஒழுங்கை படித்தவர், அவர் பொழப்புக்காக உழைத்துக்கு வரல. கை நிறைய சம்பளம் வாங்கினார். கவர்மெண்ட்டில் குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க. அதில் மனைவி மக்களை வச்சுட்டு வாழ்ந்தவர். ஆண்டோடைய அழைப்பு வருது, ஊழியம் செய்யணும். யார்கிட்டயோ போய் ஒப்பு கொடுத்துருக்கலாம். அப்போ என்ன தேடி வந்தார். நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் நடத்துங்க அப்படி. அப்போ ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், திண்டுக்கல்லில் வைக்கலான்னு யோசிக்கிறேன் பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நடத்தினா உங்களுக்கு அதை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்தினா அங்கேயே வைக்கிறேன் அப்படி சொல்லி ஜெபம் பண்ண விட்டு கொஞ்சம் காலம் கழிச்சு சொன்னார், சரி திண்டுக்கல்ல வைங்க. அதனால் திண்டுக்கல் வச்சோம். காலங்கள் ஓடிச்சு. வாடகை வீட்டில் இருந்தே ஊழியம் செஞ்சார். அவர் தான் ஆத்து மக்களை சம்பாதிச்சார். வீடு விடா புருஷன் முன்னாடி ஏறி இறங்குவாங்க. ஆண்டோடைய கிருபையில் ஆத்து மக்கள் வந்தாங்க. அவர் சம்பாதிச்சது ஆத்துமாக்கள். அவர் சம்பாதிச்சு உள்ள பணம் இப்போ டாக்குமெண்ட் போடணும். யாருக்கு எழுத? இப்போ இது கொண்டாந்து நம்மள்கிட்ட சொல்கிறார், யார் பேரில் எழுதணும்? உங்கள் பேரில் தான் பிரதர் எழுதணும். ஒன்று தலைமை வாங்கி கொடுக்கணும், இல்லாட்டா ஸ்தாபனம் வாங்கி கொடுக்கணும். 2 பேரும் வாங்கி கொடுக்கல. இது உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக நீங்கள் சம்பாதிச்ச சொத்து. அதனால் உங்கள் பேருக்கு எழுதணும். அதிலிருந்து நம்ம சௌரமர மக்களே ஊழியர்களுக்கு ஒரு ஒழுக்கு. அவங்களே இடம் வாங்கணும், அவங்களே கட்டணம் கட்டணும், அவங்களே ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். இது ஸ்தாபனத்துக்கு தலைமைக்கு எந்த தொடர்பு இல்லை. இடம் வாங்குகிற விஷயம், கட்டணம் கட்டுற விஷயம், அடுத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுற விஷயம். அதனால தான் உங்கள் பேருக்கு எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். நீரே வந்து அதை செய்து விடும் அப்படின்னாரு. நான் தான் திண்டுக்கல் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நின்று எடுத்து அந்த காரியங்களை ஒழுங்கு பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை போட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கட்டணம் கட்டினார். பிள்ளைகளை படிக்க வச்சது, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தது, எல்லாருடைய பூர்வீக சொத்து. விசுவாசி கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை வச்சு குடும்பத்தில் சாப்பாடு தான். எதுக்கு வர? சாப்பாடு தான் வரும். அவ்வளோ மனசாட்சிக்கு சுத்தமான மனுஷன், உண்மையுள்ள மனுஷன். அதனால தான் சௌரமார்களுக்கு மத்தியில் அவரை பிரசவம் பண்ண விட்டேன். ஊழியக்கார சௌரமார்களுக்கு இந்த விசுவாச வாழ்க்கை இல்லை. இவங்க வளர்ந்து வரட்டும், அது வரைக்கும் அவர் பிரசவம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அவரை பிரசங்கத்துக்கு விட்டோம். அவரை பிரசவம் பண்ண விட்டேன்னு சொன்னால் அவர் இந்த பாதையில் வந்திருக்கார். அதுக்கு அவருக்கு தகுதி இருக்கு. அதனால தான் ஊழியர்கள் கூட்டம் நடத்தும் போதெல்லாம் ஐயா பிரசவம் பண்ணுவார். நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த இடத்துக்கு அவர் வந்தார். விசுவாச பாதை. யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கலை, யார்கிட்டையும் போய் கடன் வாங்கலை. காணிக்கை பைசா வருமானம் தசமாக வந்துச்சுன்னா அதை ஒரு ஆட்டையை போடலை. எல்லாம் ஒழுங்குக்குள்ளேயே இருந்தார். சுத்த மனசாட்சி உள்ளவர். அவரை குறித்து நான் சாட்சி கொடுக்க முடியுது உங்கள் மத்தியில். உங்களை பற்றி நான் சொல்லணும், சாட்சி கொடுக்க. இதெல்லாம் சாட்சி சம்பாதிக்காம நான் பாஸ்டர்னா அது எப்படி பாஸ்டர்? நீ எல்லாம் பாஸ்டரா? எல்லாம் புருடா. பேத்த ஜனங்கள், பிரசங்க கேட்குற ஜனங்கள் பேத்த, அது தெரியாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஊழியக்காரன் எந்த பாதையில் வந்தான், அவனுக்கு அழைப்பு இருக்கா, அவனை தேவன் தேர்ந்தெடுத்திருக்காரா, இவன் பணாசக்காரனா பொருளாசக்காரனா, இவன் பணத்தை ஆட்டையை போடுறவனா திருடுறவனா களவாங்கிறவனான்னு கண்டுபிடிக்க தெரியாது. அதுக்கு மேலே இருக்கிற ஊழியக்காரன் அதான் அந்த ஆர்டர் வரணும். ஆனந்தையா என்னதான் இருந்தாலும் ஃபேமிலியில் ஒரு முடிவு எடுக்கணும்னா என்கிட்ட பேசாமல் முடிவு எடுக்க மாட்டேன். மனைவி, மூத்த பிள்ளை, 2வது பிள்ளை, 3வது பையன் கேட்பார். அப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் இதை விரும்புகிறாருன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அவர் பேசும்போதே அவருடைய விருப்பம் என்ன செய்யும் எனக்கு தெரியும். தெரிஞ்சோடனே சரி பிறகு அப்படியே செய்கின்றேன். அதுதான் ஆபத்து. அவர் தன்னுடைய வயதை, மூத்த அனுபவத்தையோ வயதையோ அவர் காட்ட மாட்டார். என்கிட்ட கேட்பார்.
ஆனால் அவர் பேசும்போதே அவருடைய விருப்பம் அதில் வந்துடும். நான் கண்டுபிடிச்சிடுவேன். சரி பிரதர் அப்படியே செய்யுங்க. அது ஒரு நாள் செல்வகுமார்கிட்ட கூட சில விஷயம் சொல்லும்போது அவர் சொல்லுவார், ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா அப்படிம்பார். எப்படி ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா. அப்போ பரிசுத்த ஆவி இருக்கிறாருன்னா இந்த ரூட்டில் கொண்டு போவார். அப்போ தேவன் ஏற்படுத்துகிற ஒழுங்கு, பழைய ஏற்பாட்டு சபைக்கு இந்த ஒழுங்குகளை தேவன் வைத்திருந்தார். அந்த ஒழுங்குப்படி தான் புதிய ஏற்பாட்டு சபை கட்டப்படணும். அதை விட மேலான ஒழுங்கு இருக்கணும். எழுத்தின்படி உள்ளது தான் பழைய ஏற்பாட்டு சபை, ஆவியின்படி உள்ளது புதிய ஏற்பாட்டு சபை. ஆனால் இந்த ஊழிய ஒழுங்கு பழைய ஏற்பாட்டு சபையின் ஒழுங்கு இருக்கணும், ஆவியின் ஒழுங்கு இருக்கணும். இந்த அறிவு இருக்கணும் ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரருக்கு. பூமிக்குரிய ஊழியக்காரனுக்கு இந்த ஒழுங்கெல்லாம் தெரியாது. பிழைக்க வந்தவங்களுக்கு தெரியாது. பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்ற வந்தவங்களுக்கு தெரியாது. பணம் சம்பாதிக்கணும், தான் பேருக்கு அதெல்லாம் எழுதணும். இதெல்லாம் மகா திருட்டு போயிடுங்க, களவாணி போயிடுங்க, பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. சிலர் வெளிநாட்டில் பணத்தை வாங்கி மூட்டையாக கட்டி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் உள்ளே நுழைஞ்சிட்டான். எப்படா வந்துச்சு இந்த வருமானம், இந்த சொத்து உன் பேருக்கு எப்படா வந்துச்சு, இந்த பிடிச்சி உள்ளே போடுறேன். அந்த காலத்திலேயே பிடிச்சாங்க. வர்றான்னு சொன்ன உடனே மூடையாக கட்டி பணத்தை பூரா எரிச்சான். செழிப்பு உதவி வச்சான். அவனுக்கு அப்போ இன்கம் டேக்ஸ்காரன் உள்ளே வர்றான், வருமானம் வர்றான்னு சொல்லி கேள்விப்பட்டான். அங்கே ஆளுங்க சொல்லிட்டாங்க. அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து ஸ்லீப்பர்ஸில் வச்சுக்கிறது. பணம் நிறையா வந்து அதெல்லாம் வேணும். வர்றான்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி பின்னாடி கொல்லப்புறப்பை கொண்டு போய் தீ வச்சு கொடுத்துறான். எத்தனை கிளை ஒளியை உண்டாக்கிறது அதான் சாத்தான். இவங்க நிறைய போகிற ஆட்கள் இப்படி தான் இருப்பானுங்க. ஆனால் விசுவாசம் பேசுனாங்கன்னா சூப்பராக இருக்கும். கூட மெசேஜில் நான் ஆசைப்பட்டேன். அப்புறம் மாரி செல்வம் கூட டிரான்ஸ்லேட்டராக இருந்தார் மெரினா பீச்சில். அப்போ விக்கிரகாரனை பற்றி பேசிகிட்டு இருக்கான். மாரி செல்வம் ஒரு யூதன். அப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து சென்னையில் வந்து மக்களை கூட்டி சேர்த்து லட்சக்கணக்கான மக்களை கடற்கரையில் நிப்பாட்டி நைட்டு சூசைட் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒரு சூசைட் சொல்லும்போது விக்கிரகாரனை கண்டிக்கிறார். மாரி செரிலோ அவர் பேர். இவர் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கார் டிரான்ஸ்லேட்டர். அவர் விக்கிரகாரனை கண்டிச்சோன்னா அப்படியே மூடி மறைக்கிறார். ஏன்னா பிடிச்சிருவாங்க, உள்ளதுக்கு போட்டுருவாங்க, நாம் இன்னும் சம்பாதிக்க முடியாது. அதனால் அந்த வார்த்தையை விட்டு வேறு வார்த்தை பேசுகிறார். இவருக்கு ஆவியில் வசனம் போய்கிட்டே இருந்தவர் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு பின்னாடி தட்டிட்டார். சாசு ரத்த சாட்சியாக மறிக்கணும் இல்லையா? ஏதனாரை பற்றி பேசும்போது சாகணும்னு பிரசம் பண்ணுறோம். ரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய வசனத்தை கத்தர் அனுப்பிட்டு இருப்பார். ஆனால் சைத்தான் அதை கவனிக்க விட மாட்டான். சாத்தான் நினைச்ச விட மாட்டான், கவனிக்க விட மாட்டான். அதுக்கு மாறான காரியங்களை இப்போ செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போது ஆவியின் வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்குது, டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் மாறா பண்ணுறார். அப்போ அப்படி பண்ணும்போது சாசு அவனுக்குள்ளே கிரியை செய்துங்கிறத ஐயா கண்டுபிடிச்சிட்டார், மேடையிலே கண்டுபிடிச்சிட்டார். அப்போ சுவிசேஷம் கடுமையாக போய்கிட்டு இருக்கு. இந்தியாவே மனம் திரும்புங்கிறான், இந்தால் பயப்படுறான். அப்போது பணம் சம்பாதிக்க வர்றது ஒன்று சில ஊழியக்காரன். ரத்த சாட்சியாக மறிக்கணும், ஏசுனார் ரத்தம் சிந்தினார், நானும் ரத்தம் சிந்தி மறிக்கணும் அப்படின்னு வந்தவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு பயப்படுவேன். ஆவியான பேசுறது நல்லா தெரியுது. இந்தியாவே மனம் திரும்ப, சென்னையே மனம் திரும்புகிறான். அவன் யூதன், அவன் கிறிஸ்துவனா மாறி உலகம் முழுவதும் போய் சாட்சி சொல்கிறான். அவன் சமயம் வாய்த்தாலும் வாங்கிக்காட்டாலும் அவனுக்கு வார்த்தையை பேசணும். இப்போ நமக்கு பொழப்பு நடக்க முடியாது. இப்போ வெள்ளக்காரன் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு 10 பாசுக்கான 10 பங்கு வைப்பேன். தேவனுக்காக வாழும்படி தான் ஆரம்பத்தில் வர்றாங்க, யாகம் பண்ணுறாங்க. ஆனால் பிசாசு அவங்கள பிடிச்சிக்குது. பொருளாசை, பணாசை. கர்த்தருக்கென்று கொட்ட வேண்டிய பணத்தை இவன் பேருக்கு இடம் வாங்குறது. ஒரு காலத்தில் அப்படி இல்லை, கர்த்தருக்காக வாழ்ந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு தான் பிரசவம் பண்ணுறது. தேவனுக்காக வாழணுங்கிற எண்ணமே கிடையாது. அப்போ எங்கள் கண்ணுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடுவோம். உள்ள சாத்தான் இருக்கான், அசுத்தாவி. இவன் அந்நியவாத பேசினாலும், இவன் கையை தட்டினாலும் இவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? அசுத்தாவி. உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடி தெரியாது. ஓகே, கண்டுபிடி தெரியல. மாரி செல்லுக்கு தெரியுது, மேடையிலே கண்டுபிடிக்கிறாரு. ஏன் வார்த்தை வேகமாக பேசும்போது தடுக்கிறேன்? நான் கீழே நிற்கிறேன், இதெல்லாம் ஆவியில் உணர்றேன். நான் வாலண்டியர். அந்த மெரினா பீச்சில் நான் யார்? வாலண்டியர்ஸாக இருக்கேன்.
அவர் பிரசவம் சுவிசேஷம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவார், வியாதிகள் குணமாகும், பிசாசுகள் ஓடும், குருடே செவிடே ஊமையே ஜப்பானி எல்லாம் ஹீலாகும். நாங்கள் எல்லோரும் வரிசையில் நின்று லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் எங்களை பிரித்து விட்ருக்காரு. 1000-2000 பேர் நிற்கிறோம், வாலண்டியர்ஸ் மட்டும். அந்தந்த ஏரியாவில் சோமாயிருச்சாலும் நாங்கள் செக் பண்ணணும். கூட பார்வையிடுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்கள பேசி சரிப்படுத்தி செக் பண்ணி அடுத்த ஒரு செட்டு வருவான், அவங்க கையில் ஒப்படைக்கணும். அவன் செக் பண்ணி அடுத்த செட்டு ஒப்படைப்பான், அவன் ஜெபம் பண்ணி அடுத்த செட்டு ஒப்படைப்பான். இப்படி ஒப்படைச்சு மேடையில் ஏற்றுவாங்க. அவ்வளவு சுத்தமாக செக்கப் ஃபில்டர் பண்ணி ஒருத்தன் வியாதி குணமாச்சு, ஒருத்தருக்கு கண்ணு தெரியுது, ஒருத்தர் காது கேட்குது, ஒருத்தர் 3 சக்கர வண்டியில் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி அனுப்புகிறோம். நாங்கள் கொடுக்குற ஆளை செக் பண்ணுறதுக்கு இன்னொரு குரூப், அவங்க செக் பண்ணி அனுப்பும்போது இன்னொரு குரூப். அதுக்கப்புறம் தான் மேடையில் ஏற்றி மைக்கை கொடுத்து சாட்சி சொல்ல வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு யூதனுக்கு கீழே நம்ம ஒரு 4 நாள் ஊழியம் செய்தது எனக்கு சந்தோஷம். அப்போ இதெல்லாம் தர்மதாங்கி பொறுப்படுத்தி நடத்துறது செல்லத்துறையா, PS செல்லத்துறை. அப்போவே எனக்கு தெரியுது இவருக்குள்ளே வித்தியாசமான ஒரு ஆவி இருக்குது. நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு. ஆனால் ஆவியே தெரியும், உள்ளே இருக்கிற ஆவி என்ன செய்யும். பிற்காலங்களில் பல 10-15 வருஷம் கழிச்சு தான் எனக்கே தெரியுது. பணத்தை ஒளிச்சு வச்சு கடைசியில் ஒளிச்சு வைக்க இடம் இல்லாமல், ஏன்னா பேங்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, ஒளிச்சு வைக்க இடம் இல்லாமல் தீ எரிச்சாரு. அவருக்கு மயந்தேன். இவங்க நான் போன காலத்துலலாம் கேஷியை போட்டு அவன் ஒருத்தன் அவங்க கூட இன்னொருத்தர் இருப்பான், தம்பியா என்னன்னு தெரியாது, 2 பேரும் நல்ல கேஷியை போட்டு பாடுவாங்க பாருங்க. எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் தான். என்ன மியூசிக்கு? வெஸ்டர்ன் மியூசிக் பின்னிடுவாங்க. மெட்ராஸ்லேயே அதிகமாக பாடல் ஆராதனைனாலே செல்லத்துறையா பிள்ளை தான். அவங்க ஊழியர் கருத்தரங்களாம் நடத்தினா நாங்கள் போவோம், தங்கியிருப்போம். அப்போ இவங்க தான் செக் புக் நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போவே இவங்க மேலே எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆவிகளை கண்டுபிடிக்க முடியும், இவனுக்குள்ளே இன்னும் ஆவி இருக்குது. அதை தேவனே அந்த கிஃப்டை நமக்கு தந்திருக்க. அப்படி காரியங்கள்லாம் செஞ்சோம் பார்த்துக்கிடுங்க. அப்போது நம்முடைய ஒழுங்கு மேரிடு மேன்னா அவங்களே இடம் வாங்கி அவங்களே கட்டணம் கட்டி அவங்களே ஆத்துமாக்களே சம்பாதிச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லை. விசுவாசிகள் வந்து பணம் கொடுத்து அவங்க மூலமாக இடம் வாங்கியிருந்தா, அவங்க மூலமாக கட்டணம் கட்டியிருந்தா, அந்த இடமும் கட்டணமும் ஸ்தாபனத்துக்கு எழுதி தரப்பட வேண்டும். இது ஒழுங்கு. பூர்வீக சொத்து, மனைவி சொத்து, புருஷன் சொத்து அப்படி இருந்தால் அது பிள்ளைகளுக்கு போய் சேரணும். யார் போய் சேரணும்? பிள்ளைகளுக்கு போய் சேரணும். விசுவாசிகளாக வந்து இடம் வாங்கியிருந்தா, விசுவாசிகளாக வந்து கட்டணம் கட்டியிருந்தா அந்த சொத்துக்கள் சபைக்கு சொந்தமாக இருக்கும். அங்கே கூடி வருகிற மக்களுக்கு சொந்தமாக இருக்கணும் என்பதற்காக ஸ்தாபன பேருக்கு எழுதுகிறேன். எதுக்கு எழுதுன்னு சொல்லுங்க? இந்த ஒழுங்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சம்பாதிச்ச சொத்தாக இருக்கணும், மனைவியுடைய சொத்தாக இருக்கணும், அல்லது பூர்வீக சொத்தாக இருக்கணும். மனைவி கல்யாணம் கட்டும்போது தருவாள்லப்பா, அதை வாங்கி வச்சு பிழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கான்னு தெரியுமா? கொடுக்கலைன்னா கேட்டுருவேன். இது மாதிரி மனைவி சொத்து. 2வது இப்போ ஆனந்தையெல்லாம் அவரே சம்பாதிச்ச சொத்து, அவர் மனைவிட்ட எதுவும் வாங்கலை. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் தெரியாமல் பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணவே கூடாது. தகுதி இல்லை, உனக்கு லாயக்கே இல்லை. பைபிளை கீழே வச்சுட்டு போய் வேலை பார்த்து சம்பாதிக்கணும். கவனிக்கவே மனசு வரலைன்னா உனக்குள்ள இருக்குது அசுத்தாவி இல்லையா? ஏன் எதுக்குது? உள்ளே இருக்கிற ஆவி பரிசுத்தாவி இல்லை, அசுத்த ஆவி. ஒழுங்குகளை ஏற்றுக்கொள்ளும் ஆவி பரிசுத்தாவி, ஏற்றுக்கொள்ளாத ஆவி இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். நமக்குள்ள பரிசுத்தாவி இல்லை, பிசாசு உள்ளே இருக்கேன், அதனால தான் ஒழுங்குகளை சொல்லும்போது எதிர்க்குது, ஏற்க மறுக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த இப்போ ஒரு மாதம் வந்திய, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டப்படி தான் போவீங்க. பிசாசு லேசாக ஏமாற்றிடுவாங்க உங்களை. நான் 43 வருஷம் போராடி வந்தவன். லேசாக ஏமாற்றுவான். நீங்கள் பிசாசுடைய ஊழியக்காரன் சாகக்கூடாது. கையை தட்டி அனிவசம் உன்ட்ட பரிசுத்தாவி இருக்குன்னு சொல்லிடுவான் சாசு. அதெல்லாம் பரிசுத்தாவி.
ஒழுங்குகளில் நடத்துறது தான் பரிசுத்த, சத்தியத்தின்படி நடத்துறது தான் பரிசுத்த. இதை நான் இருக்கிற நேரம் கண்டிக்கிறேன். நான் விட்டுட்டேன்னு வைங்க, நீங்கள் பரிசுத்தம் நடத்தப்படுவீங்களா? இந்த ஒழுங்குகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பிசாசு உங்களை சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. இதுதான் முக்கியம். பைபிளில் நீங்கள் புத்தகங்களை வாங்கி கூட படிச்சிருவீங்க, யூடியூப்பில் படிச்சிருவீங்க, கேசட்டுகளில் போய் படிச்சிருவீங்க. ஆனால் இந்த கண்டிஷன் உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்காது. இந்த ஒழுங்கு உலகத்தில் எங்கே போனாலும் சொல்லி தர மாட்டான். ஏன் அப்படின்னா அவனே அந்த ஒழுங்கில் இருக்க மாட்டான், அந்த தகுதியில் இருக்க மாட்டான். அதான் எனக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். பிரசங்க எல்லாம் பண்ணிடுவான். ஒழுங்கு சொல்லி தருவாங்களா? ஊழியத்தின் ஒழுங்கு தேவனுடைய வீட்டில் அந்த 1:3 வாசிங்க. அப்போ வாசி. போதும். அப்போ அந்த வீடுங்கிறது தேவனுடைய ஊழியம், சபை. அந்த சபை நடத்துகிறவன் ஒழுங்கு தெரிஞ்சிருக்கணும். முட்டாப்பையில் இருக்கக்கூடாது. சில இடங்களில் முட்டாப்பையில் இருக்கேன், முட்டாப்பைய முடிச்ச தொவைய, கோழி குடிக்கிறவைய, ஜனங்கள் பேதமையான ஜனங்கள், அவங்களுக்கு பைபிள் தெரியாது. இவன் சொல்கிறது சத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்குங்க, பேத்து. அதெல்லாம் கண் திறக்கப்பட்ட ஆட்கள் இல்லை. ஏன்னா இவனே கூட. அப்போ ஜனம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அவிநாசியிலேருந்து சத்தம் வருது, தோத்திரம். அப்போது ஊழியத்தில் நடக்க வேண்டிய ஒழுங்கு, ஊழியக்காரன் நடக்க வேண்டிய ஒழுங்கு, இதெல்லாம் படிக்காமல் பைபிளுக்கு பேசாமல் வந்துடுறாங்க. அதனால சம்பாதிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? சம்பாதிக்கிறாங்க. அவங்க பேருக்கு எல்லாத்தையும் எழுதுறாங்க. அப்போ பரிசுத்த ஊழியக்காரன், பரலோக ஊழியக்காரன், தேவனுக்காக வாழ்றவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணுமேன்றதுக்கு தான் கடந்த வாரங்களில் உங்களுக்கு திருப்பி ஆச்சு. நீங்கள் பரலோகத்துக்கு ஒரு ஆளுகளாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் உட்காந்துடும். நீங்கள் நரகத்துக்கு ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் உட்காராது. ஆவியானவர் உங்களை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்கள் மனசில் எழுதிடுவார், இருதயத்தில் வைப்பார், மனசில் எழுதுவார். பைபிள் ஸ்டடியை விட ஒழுங்கு ரொம்ப முக்கியம் ஊழியக்காரனுக்கு. விசுவாசிகளுக்கு ஒழுங்கு இருக்காது. போதிக்கிறவன், நடத்துகிறவன் ஒழுங்கில் இருக்க. இந்த ஒழுங்குக்குள்ளே வரவிடாதபடி தடுக்கிறது பிசாசு. இந்த ஒழுங்கின் பாதையில் நடக்க விடாதபடி தடுக்கிறது பிசாசு. ஏன்னா எப்படியாவது உங்களை நரகத்துக்கு கூட்டு போகணும், அதுக்காக உங்களை நடக்க விடாது, ஒழுங்கை கடைப்பிடிக்க விடாது. அப்போ தேவனுடைய ஊழியத்தில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அவன் எழுதுனா, நான் எழுதலை, உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் செய்கிறேன், நான் இவைகளை சொல்லுகிறேன். அவன் காலத்தில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு அவன் எப்படி எழுதிட்டு போயிட்டான். என் காலத்தில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு நான் நேரடியாக பேசுகிறேன், வர வச்சு உட்கார வச்சு நான் சொல்கிறேன். பரலோகம் போகணும்னா கை கொள்வான், பாதாளம் போகிறவன் கை கொள்ள மாட்டான். அதனால் என் கண்ணுக்கு சாசு தெரியும், என் கண்ணுக்கு சாசு தெரியும். உங்கள் கண்ணு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் வளர்ச்சி இல்லை. நீங்கள் சாசுன்னு சொல்கிறது எதை தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை கண்டிங்கன்னா நினைச்சுவீங்க, சொல்லுவீங்க சாசு. உங்கள் விருப்பத்தை, உங்கள் இச்சையை தடுக்கிற காரியம் வந்துட்டா பிசாசு முடியும். உங்கள் திட்டத்தை தடுக்கிற மாதிரி வந்துட்டா அதை பிசாசு முடியும். அப்படி சொல்ல வைக்கிறது நீங்கள் அல்ல, அசுத்தாவி, பிசாசு. இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அந்த 7 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். 7 8 இந்த 8 காரியத்துக்குள்ள நீங்கள் வந்தால் தான் சாத்தானை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் சாத்தானோட நீங்கள் போராட முடியும். அதுக்கப்புறம் தான் போராடி ஜெயிக்க முடியும். இந்த 3 காரியங்கள் இருக்குது. அப்போ உலகம் முழுவதும் ஆண்டோடைய ஊழியம் இருக்குது. அந்த ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரன் என்ன செய்யணும்? போகும்போது வரும்போது இடத்துல இருக்கிறதெல்லாம் தள்ளி போடணும். ஒழுங்கு தெரியணும். ஊழியக்காரங்களுக்கு என்ன தெரியணும்? ஒழுங்கு தெரியலை அப்படின்னா மேலே உள்ள ஊழியக்காரன் ஒழுங்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் மோசைக்கு ஈக்குவலாக புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலைவர். புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒழுங்கு பிரதான தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அதுக்கடுத்து பூமியில் இருக்கிற தலைவர். இவர் பரலோகத்தில் இருப்பார். இவர் எங்கே இருப்பார்? பரலோகத்தில் இருப்பார். இயேசு கிறிஸ்து எங்கே இருப்பார்? பிரதான தலைவர் இருக்கிற இடம் பரலோகம். அடுத்த இடத்துல இருக்கிற தலைவர்கள் இவங்க பூமியில் இருப்பாங்க. அதை பவுல் என்ன சொல்கிறான்? மகா பிரதான மெய்ப்பரிலும் நான் ஒன்று குறைந்தவன் அல்ல. 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் பிரதான அப்போஸ்தலரில் நான் ஒன்று குறைந்தவன் இல்லைன்னு சொல்லுவான்ல, அது எங்கே இருக்கு? கண்ணு மங்களாகுதா? உடனே எரிச்சல் வருது. பைபிளை வேகமாக பரட்ட முடியாமல் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறதா? உடனே எரிச்சல். என் மேலேயே எனக்கு எரிச்சல் வருது. அதனால் வயசாகாமல் இருக்குமா? வயசாக தெரிஞ்சு 11:5 வாசி. அப்போ திரும்ப வாசி. அந்த வசனத்தை தலைவர்கள் இடத்துல அந்த வசனத்தை குறிச்சிக்கிறீங்க. ஏசுனாரை குறிக்க வேண்டிய இடம் எபிரேயர் 12:3 பிரதான தலைவர் இயேசு கிறிஸ்து. அவர் பரலோகத்தில் இருப்பார். அடுத்த தலைவர்கள் பூமியில் இருப்பாங்க. அப்போ பிரதான தலைவருக்கு நீங்கள் குறிக்க வேண்டியது எபிரேயர் 3:1 அதை குறிச்சிக்கிறீங்க. மூணாவது மத்திய பாஸ்டர், அதாவது சென்ட்ரல் பாஸ்டர் மாதிரி. 3வது இடத்துல சென்ட்ரல் பாஸ்டர் மாதிரி. இவங்களை தான் அதிகமாக கண்காணின்னு சொல்கிறது. பல பங்குகளுக்கு தந்தை, பல பங்குகள், பல திருச்சபைகளை கண்காணிக்கிறவர்கள். அது 1 தீமோத்தேயு 3:1 நினைக்கிறேன். சரி, அது 3வதுக்கு அந்த வசனத்தை குறிப்பிடுங்க. 4வது சபை நடத்திப்புக்காரன். சபை நடத்திப்புக்காரன் எபிரேயர் 13:17. இது சபை பாஸ்டர். அப்போது நம்ம இந்த ஒழுங்கு புதிய ஏற்பாடு சபையில் இருக்கணுமையா? அதனால தான் நான் அதிகமாக சொல்லுவேன் இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி, தட் இஸ் ராங் மினிஸ்ட்ரி அப்படின்னு. இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி அது வரணும் போகாது. அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய இது என்னது? முதலாவது கர்த்தர், 2வது மோசே, 3வது மோசேக்கு அடுத்து ஆரோன், ஆரோன் தான் ஆசாரியன். பிரதான ஆசாரியன் ஆரோன். இதை வந்து நம்ம சென்ட்ரல் பாஸ்டர் போடணும். மோசே தலைவர். ஆமாம், ஆரோனுக்கு அடுத்து யார் வர்றா? ஆசாரியர். அஞ்சாவது லேவி. 6வது இஸ்ரவேல் வரக்கூடாது, மூப்பர்கள் ஒரு கூட்டம் வருவேன். சீனியர்ஸ் சபைக்குள்ளேயே என்ன செய்வான்? இருப்பான். இது வந்து சபை, இஸ்ரவேலர்கள். இந்த ஆர்டர் இருக்கு பாருங்க, இதை பொறுத்துங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்போது பொறுத்துங்க. கர்த்தர் என்ற இடத்துல என்ன செய்யுது? எபிரேயர் 3:1. சரியா?
மோசே என்ற இடத்துல 2 கொரிந்தியர் 5:20. பதினொன்று என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்குன்னு ஆமாம் 11:5 2 கொரிந்தியர் 11:5 11:5 5:20 சேர்த்துக்கிறங்க. 2 கொரிந்தியர் 5:20. ஆரோன் இடத்துல தான் சென்ட்ரல் பாஸ்டர் வருவார். இதுவும் கர்த்தர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆரோன் இடத்துல யாரை போடுங்க? 2 கொரிந்தியர் 8:23 போடுங்க. 2 கொரிந்தியர் 8:23 வாசிங்க. அப்போ தலைமை ஊழியக்காரன் கீழே உள்ள ஊழியக்காரன் கொடுக்காம பாருங்க, அவன் தான் ஒரு சென்ட்ரல் பர்சன் மாதிரி இருக்க முடியும். சபைகளுக்கு அப்படின்னு எழுதியிருக்கா? திரும்ப இன்னொரு ஆள் வாசி. போதும், சபைகள் அப்படின்றதான் சென்ட்ரல் பர்சன் சொன்னேன். சபைகளை கண்காணிக்கிறவங்க, அதுதான் கண்காணின்னு சொன்னேன். 1 தீமோத்தேயு 3:1 சொன்னேன். இது சர்ச் பாஸ்டர்ஸ். எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. இதுதான் சபை பாஸ்டர். இது சபைகளின் தலைவன், சபை ஊழியக்கார, சபை ஊழியன். லேவி உதவி ஊழியர்கள், உதவி ஊழியர்கள். மூப்பர்கள், அனுபவத்தில் மூத்த விசுவாசிகள். அனுபவத்தில் மூத்த அனுபவத்தில் மூத்த விசுவாசிகள். இது புதிய ஏற்பாட்டு சபை. இந்த ஆர்டரில் வரணும். அவன் பைபிளை தூக்கிட்டு பேச மாட்டான், இந்த ஒழுங்குக்குள்ளே இல்லை. அவங்க மத்திய சுவிசேஷம் 7 சொன்னபடி தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டாரை நடத்த ஆரம்பிச்சிட்டான், சுயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், ஆத்துமாதவனு போக ஆரம்பிச்சிட்டான். இப்படி தனித்தனியாக போயிட்டு இந்த ஆர்டர் வச்சிருக்காரு. இயேசுநாதருடைய சபையில் இந்த ஆர்டர் இருக்குது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார்ல, அவர் கட்டுற சபையில் நீயும் உன் ஜனமும் இருந்தால் இந்த ஒழுங்கு இருக்கும். இது இல்லைன்னா நடத்துறது பரிசுத்தாவி கிடையாது. என்ன ஆவி? அசுத்தாவி. இதை நீங்கள் உங்கள் தலையில் ஏற்றி வச்சுக்கிறேன். அப்போ தான் சாத்தானை ஜெயிக்க முடியும், இல்லைன்னா சாத்தானை ஜெயிக்க முடியாது. இந்த ஒழுங்கு இருக்கணும். சபைகளை கண்காணிக்கக்கூடியவன். அப்போ கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி இந்த பூமியில் அவன் வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவனை ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்தில் அதிபதின்றார். நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து 2 Corinthians 5:20 வாசிங்க. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள்
இப்போ யாரை சொல்லியிருக்கு, அவன் என்ன யார், அவனுடைய ஸ்தானம் என்ன, இதெல்லாம் படிக்கிறது கிடையாது. சூசை சொல்லு, சூசை சொல்லு, பிரதம் பண்ணு, பாடு பாடு, துதி துதி, இதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. கடவுள் கட்டுகிற சபைனா அந்த சபையில் ஒரு நிர்வாகம் இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது. 1 Corinthians 12:28 வாசிங்க. அப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு பிரிக்கிறாரு. இதெல்லாம் நிறைய ஊழியக்காரருக்கு தெரிய மாட்டேங்குதே. ஆனால் பிரதம் பண்ணுறான், வானத்தை வில்லா வளைக்கிறான். அவன் பிரதம் பண்ணுறதை பார்த்தா கேட்டா, அப்பா எங்கேயோ போகிறான், அந்த லெவலே வேறு லெவல். மைக்கு கிட்ட அவன் நின்றுட்டான்னா அப்பா. இந்த ஒழுங்கெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தெரியாது, ஆனவனா தெரியாது. ஆவியானவருக்கு கட்டுகிற சபையில் இந்த ஒழுங்கு வச்சிருப்பார். இயேசு கிறிஸ்து கட்டுகிற சபையில் இந்த ஒழுங்கு இருக்கு. இந்த ஒழுங்குக்குள்ளே தான் பேதுரு இருந்தான், இந்த ஒழுங்குக்குள்ளே தான் பவுல் இருந்தான், இந்த ஒழுங்குக்குள்ளே தான் தீமோத்தேயு இவங்களாம் 2ஆம் கட்ட தலைவர்கள். அப்போ முதற்கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் என்று இருக்காங்க. அந்தந்த சபையை நடத்துகிற ஏரியா பாஸ்டர்ஸ்ம்பாங்க. அவனுக்கு ஒரு சபை இருக்கும், அந்தந்த சபை நடத்திட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஒழுங்குல ஆர்டரில் இருக்கணும். இந்த கலின்மேலின் சபையை கட்டுவேன்னு சொன்னால் சும்மா குண்டக்க மண்டக்க இவங்க சொல்கிறதெல்லாம் சபை கிடையாது. இவங்க செய்கிறதும் ஆண்டவர் கட்டுகிற சபைக்கு உட்பட்டதில்லை. இதெல்லாம் கடைசி நாளில் நிராகரிக்கப்படும். இவங்க ஊழியங்களும் இவங்களும் என்ன செய்யப்படுவார்கள், நிராகரிக்கப்படுவார்கள். தெளிவாக எழுதி வச்சுக்கிறீங்க. இந்த ஒழுங்குக்குள்ளே இருக்கிற ஊழியம் தான் கர்த்தர் செய்கிற ஊழியம். இதுதான் கடைசி நாளில் அங்கீகரிக்கப்படும். மற்றது எல்லாம் நிராகரிக்கப்படும். ஈவு சோலாம் பார்க்க மாட்டார். அவர் சபைனா அவர் சபையாக இருக்கணும். மனுஷன் கட்டுகிற சபை மனுஷனுக்கு சொந்தம், சாசு கட்டுகிற சபை பிசாசுக்கு சொந்தம், ஏசுனார் கட்டுகிற சபை ஏசுனாருக்கு சொந்தம். அப்போ இந்த ஒழுங்கை இல்லாத சபையினால சபையாது. அதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், யூனிவர்சல் சர்ச், லோக்கல் சர்ச். யூனிவர்சல் சர்ச்னா ஏசுனார் கட்டுகிற சபை, அகில உலக சபை. அதில் எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான், எல்லா பாசக்காரனும் இருப்பான், எல்லா தேசத்துக்காரனும் இருப்பான். இதெல்லாம் அகில உலக நாடுகளிலிருந்து செலக்ட் பண்ணி சர்வதேச மக்களை கொண்ட ஒரு சபையை இயேசு கட்டுகிறார். அந்த சபையோடு, அந்த சபையின் ஒழுங்குகளோடு நம்ம கட்டுகிற சபை ஒத்து போகுமானால் அதுதான் லோக்கல் சர்ச். அதனுடைய இம்மிட்டேட்டாக இருக்கணும். அந்த சபையை காப்பி அடித்து நாம் ஒரு சபை கட்டணும். சும்மா அவன் இஷ்டப்படி வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனேன், இவனுக்கு 4 வசனம் தெரியும், அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கரை சேராது. நீந்தாத மாட்டை வெள்ளம் கொண்டு போகும், கரை சேராது. இந்த மாட்டு ஆற்றுல இறங்கிட்ட தண்ணி அடித்து ஓடிக்கிட்டே இருக்கும். நீந்த தெரிஞ்சது அந்த தண்ணியை எதிர்த்து போராடி நீந்தி போயிடும். நீந்தாத மாட்டை வெள்ளம் கொண்டு, நிறைய பாசு மாதிரி இப்படி தான் வெள்ளம் கொண்டு போயிட்டு. இவன் வெள்ளம் குடிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன குடிக்கான்? வெள்ளம்னா தண்ணி, மலையாள வார்த்தை வெள்ளம். நம்ம வெள்ளம்னு சொன்னால் பெரிய சுனாமி மாதிரி வந்தால் தான் வெள்ளம்னு சொல்லுவாங்க தண்ணியை. கன்னியாகுமரிக்காரன் கேரளாக்காரங்களாம் வெள்ளம் வெள்ளம் வாங்கி, வெள்ளம் குறை முடிச்சா, வெள்ளம் குருவியா, ஒரு டம்ளர் வெள்ளம் குறைக்கொண்டா. அப்போ நம்ம பக்கத்தில் டம்ளர் நம்ம வெள்ளம்னா என்னமோ தெரியல, கருப்பட்டி ஓட்டுருக்கு. நம்ம புத்தி அப்படி தானே சொல்லிக் கொடுக்கணும். அந்த பாச விளங்கினவங்க அவங்க, அதனால் அவங்க தான் தெரியும் தண்ணி ஒன்றை சொல்கிறாங்க அப்படி. ஆகவே 7 ஒழுங்குகள் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்குள்ள, இந்த ஒழுங்குக்குள்ள ஒரு சபை கட்டப்படுமானால் அந்த சபை பரலோகம் போகும். மற்றபடி தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு? உன்னையும் உன் பிரசங்கத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ள மாட்டாய். அப்போ ரட்சிக்கப்படணும், ஆண்டவருடைய வருகையில் பங்கெடுக்கணும்னா ஒரு ஊழியக்காரன் முதல்ல இந்த ஒழுங்குக்குள்ள வரணும். யார் வரணும்? சபை நடத்துகிற ஊழியக்காரன் வரணும். இப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவனே சில இடங்களில் உண்டாக்குகிறார். அப்போ பவுல் பாருங்க, பவுல் காலத்தில் ஸ்தாபனம் வந்துருச்சு, ஒரு ஐக்கியம் வந்துருச்சு, ஒரு தலைமை வந்துருச்சு. அதனால இவன் ஒரு தலைமையை உண்டாக்கி தனி ஒரு சபை உண்டாக்க போவே இல்லை. அவன் போய் தலைமையில் சேர்றதுக்காக முயற்சி எடுத்துகிட்டே இருந்தான். அவனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவி அப்படி நடத்துகிறேன். நம்ம என்னதான் கிருபாவரங்கள் பெற்றாலும், செத்தோட உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை பெற்றாலும், ஒரு ஸ்தாபன ஐக்கியம் இருக்கணும், ஒரு தலைமை இருக்கணும்னு சொல்லிட்டு போய் தேடுவான். இன்னைக்கு சாது விடாது. அன்னைக்கு அவன் தேடுனேன், நீ தேடுவாங்களா?
நம்மளையே தலைவராக்கிடுவார், தலைமையாக்கிடுவார். இப்படி சொல்லி சொல்லி சாசு சொல்லு அவங்க கேட்டுருவாங்க. அந்த காலத்தில் சாசு சொன்னாலும் பவுல் கேட்கல. ஐக்கியம் வேணும், தலைமை வேணும். ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை ஒழுங்காக படித்தவன். கர்த்தர் யார், மோசே யார், ஆரோன் யார், ஆசாரி யார், லேவி யார், மூப்பர்கள் யார், இஸ்ரவேலில் யாருன்னு முறையாக என்ன செஞ்சான், படித்தவன். அதனால் அந்த நிழலுக்கு மாறாக ஒன்று நடக்கிறத அனுமதிக்க மாட்டான். ஒரு ஒரிஜினல் இருக்குது அப்படின்னா அந்த ஒரிஜினல் கீழே நிழல் விழுவும். அந்த நிழலை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தால் ஒரிஜினல் கொண்டு போய் விட்டுரும். ஆகவே நிஜத்துக்கு நேர சத்தியத்துக்கு நேரம் போகணும்னா நிழலை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு சபை மக்களுக்கு ஊழியர்களுக்கு அவசியம். நரகத்து போகிறவங்களுக்கு தேவையே இல்லை. சாசு அநேக முறை நரகத்து தீர்க்கதரிசனம் சொன்னாலும் நரகத்து போவான், அற்புதம் செஞ்சாலும் நரகத்து போவான். மக்களுக்கு அற்புதம் வேணும், சுகமாகணும், தீர்க்கதரிசனம் வேணும், அதுக்காக கூட்டம் கூட்டமாக கூடுவாங்க. கூடுறதுனால இயேசுநாதர் அங்கே இருக்காருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த ஆர்டர் படி உள்ள ஊழியக்காரங்களோடு தான் கர்த்தர் இருப்பார், நடத்துவார். மற்ற நாய்களோடலாம் இருக்க மாட்டார். அதை புரிஞ்சுக்கிறீங்க. இது புதிய ஏற்பாடு, இது பழைய ஏற்பாடு. இது ஓல்டு டெஸ்டமெண்ட், இது நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் இந்த ஒழுங்கு இருக்கான்னு பாருங்க. பவுல் காலத்தில் அவன் தனியாக ஒரு போர்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கலாம். அவ்வளோ கிருபை, அவ்வளோ வரம் அவனுக்குள்ளே இருக்குது, அவ்வளோ தரிசனம் இருக்குது. 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். ஏன் தலைமை விரும்பினா? ஏன் அவன் தலைமை விரும்பணும்? இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் பாரு, ஒரு சோமலிக்கு வர இருந்துச்சுன்னா அவன் தனி டிபார்ட்மெண்ட் ஆயிடுறான். ஒரு சாது வரட்டத்தை வர இருந்துச்சுன்னா அவன் தனி டிபார்ட்மெண்ட். வெறும் பாட்டு ஆராதனை செய்ய தெரிஞ்சா அவன் தனி டிபார்ட்மெண்ட். அடங்கி இருக்கவே மாட்டாங்க, எல்லாம் அடங்காப்பிடாரி. உத்தரவாதம் பண்ணுறவன் இந்த சபை இஸ்ரவேலர்கள், இவனுக்கு உத்தரவாதம் பண்ணுறவன் இந்த மூப்பர்கள் இருப்பான், மூப்பர்களுக்கு உத்தரவாதம் பண்ணுறவன் லேவி இருப்பான், லேவிக்கு உத்தரவாதம் பண்ணுறவன் ஆசாரி இருப்பான், ஆசாரியனுக்கு உத்தரவாதம் பண்ணுறவன் ஆரோன் இருப்பான், ஆரோனுக்கு உத்தரவாதம் பண்ணுறவன் மோசே இருப்பான். மோசே நேராக கத்தட்டு போவான். இவங்க நேராக கத்தட்டு இருக்க மாதிரி எல்லாருக்குமே கத்தர் தான், எல்லாருக்குமே கத்தர் தான். ஆனால் இந்த ஒழுங்குபடி தான் வரணும்னு சொல்லி அந்த கத்தர் சொல்கிறார். கேட்பாங்களா? மனம் திரும்புவாங்களா? நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். 25 லட்சம் பேரில் ஒரு யோசுவா, 25 லட்சம் பேரில் ஒரு மோசே, 25 லட்சம் பேரில் ஒரு ஆரோன், 25 லட்சம் பேரில் ஒரு ஆசாரியன், லேவி, மூப்பர்கள், இஸ்ரவேல் எல்லாரும் சேர்ந்து தான் 25 லட்சம். இந்த 25 லட்சத்தில் 2 பேர் தான் இஸ்ரேல் நாட்டுக்கு என்ன செஞ்சான், கானானுக்கு. இது மாதிரி முழு உலகத்திலையும் சபைகள் இருக்கும், ஊழியர்கள் இருப்பாங்க. அதில் யார் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்கிறத இந்த ஆர்டரை வச்சு தான் நீங்கள் நிதானிக்கணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். அப்போ இது தெரியணும்ல உங்களுக்கு. இந்த ஒழுங்கு தெரியலன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது. இந்த ஒழுங்குப்படி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடக்கி ஆள முடியும். சாசால அடக்கி ஆள்றது அப்புறம் நம்மளை நாம் என்ன செய்யணும், அடக்கி ஆளணும். 1 Corinthians 9:27 பாருங்க. நம்ம உடலை நாமளே கீழ்படுத்தணும்ல. நம்ம உடலை தான் சொந்த சரீரத்தையே கீழ்படுத்த முடியல. அது சாப்பிட ஆசைப்படுது, திங்க ஆசைப்படுது, உடனே வாங்கி கொடுத்துட்றோம். தூங்க ஆசைப்படுது, உடனே தூங்க ஆரம்பிச்சிடறோம். பேசி நேரத்தை போக்கி சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுது, உடனே பேசி சந்தோஷப்பட்டு நேரத்தை கடத்துறோம். சரீரம் எதை விரும்பும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? கண்டுபிடிக்க தெரியுமா? உடனே தூங்குறதுக்கு விரும்புமே உன் சரீரம். 24 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் திங்கணும்னு சொல்லுமே, ஆசைப்படுமே. ஓ சரீரம், ஓ உடல் எதெல்லாம் ஆசைப்படுது, விரும்புது, முதல்ல கண்டுபிடி. இதை ஏன் நீ ஜெயிக்க முடியலன்னா நீ எப்படி சாத்தானை ஜெயிக்க போற? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்பட. அப்போ பிரசவம் பண்ணுற பூரா ஆகாதவனாய் போகிற ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்கு. சபை மக்கள்னு சொல்லி கூட்டத்துக்கு பிரசவம் பண்ணிருக்கான் பத்தியா, இவன் பூரா ஆகாதவனாய் போகக்கூடிய காலம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பவுல் என்ன சொல்கிறான், நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிறேன், நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி. இதையே கீழ்படுத்த முடியலன்னா நீ எப்படி சாத்தானை கீழ்படுத்துவ? ஓ சரீரம் ஆசைப்படுமே, ஓ சரீரம் இச்சிக்குமே. அப்போ ஒரு சரீரத்தில் வர்ற ஆசையை நீ எப்படி கீழ்படுத்துவ? இச்சை எப்படி கீழ்படுத்துவ? பவுல் என்ன சொல்லுறான், என் மனசு சத்தியத்தின்படி வாழ விரும்புதுப்பா. வசந்தம் கேட்கும்போது, சத்தியத்தை கேட்கும்போது இப்படி வாழணும்னு என் மனசு விரும்புது. ஆனால் சரீரம் மட்டும் விரும்ப மாட்டேங்குது.
அது ரோமர் 7 வாசிக்கிறோம்ல, வாசிங்க. 22 23. ம் 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 ம். அப்போ நான் விரும்பாத தீமை செய்கிறேன் சொல்லி அது எந்த வசனத்தில் இருக்கு? வாசி. ம் ம். அப்போ பாருங்க, நம்ம சரீரத்தை பொறுத்தளவுக்கு 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று, இந்த சரீரத்தை சரீரம் சொல்லுவாங்க, மாம்சம்னு. இந்த சரீரத்தை சரீரம்னு சொல்லுவாங்க, மாம்சம்னு சொல்லுவாங்க. சரீரம் சொல்கிறது எலும்பு, நரம்பு, தசை, தோல், இது எல்லாவற்றையும் சேர்த்து சொல்கிறது தான் சரீரம். இந்த சரீரத்தை மாம்சம்னு சொல்லவும் செய்வாங்க. இந்த சரீரத்துக்குள்ளே மாம்சம்னு ஒன்று இருக்குது நம்ம உடலுக்குள்ளே. அது இந்த மாம்சம் இல்லை, மாம்சம்னு ஒன்று இருக்குது. இந்த மாம்சத்திலேயே சில ஆசைகள், இச்சைகள் வரும். சரீரத்தில் வருகிற ஆசை, இச்சை வேற. இந்த மாம்சத்தில் ஊறி எலும்பி வருகிற ஆசை, இச்சை வேறு. அந்த மாம்சத்தையும் அதில் வருகிற ஆசை, இச்சைகள் தான் கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:24 தானே? ம். அப்போது மாம்சம் மாம்சம் சொன்னோடனே சரீரத்தை ஒரு மாம்சம் சொல்லியிருக்கு. இந்த மாம்சத்துக்குள் ஒரு மாம்சம் இருக்குது. அந்த மாம்சத்தை தான் கலாத்தியர் 5:24 சொல்கிறது. 1 Corinthians 9:27 சொல்கிறது சரீரத்தை. மாம்சத்தை ஜெயிக்கணும். மாம்சத்தை ஜெயிக்கணும்னா இந்த மாம்சம் வேற, அந்த மாம்சம் வேற, பிரித்து எடுக்கணும். அடுத்து மாம்சம் சொல்லுவார், யார் யாரெல்லாம் மாம்சத்தை ஜெயிக்க விரும்புறிய? இப்போ நம்ம கூடியிருக்க சௌரமா சொல்லுங்க, எத்தனை பேருப்பா மாம்சத்தை ஜெயிக்க விரும்புறிய? அவங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்ல போகிறேன், விளங்க மாட்டேங்க. அப்போது மாம்சத்தை ஜெயிக்கணும் எல்லாரும் இல்லையா? அப்போது 2 இது சொல்லிட்டேன். மாம்சன்றதுக்கு 2. 1 கலாத்தியர் 5:24 அழிக்கப்பட வேண்டியது. 2வது 1 Corinthians 9:27 வாய்ச்சது, அது அழிக்கப்பட வேண்டியது இல்லை, கீழ்ப்படுத்தப்பட வேண்டியது. அன்னைக்கு ஆளப்பட வேண்டியது. பிரசவம் பண்ணுகிறவர்கள், போதகர்கள், பாஸ்டர்மார் அறிய வேண்டிய ஒரு ஒப்பற்ற சத்தியம் இது. சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆகாதவனாய் போகக்கூடிய ஒரு சோதனை இருக்குது பிரசங்கமார்களுக்கு. சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தலைன்னா அந்த இடத்தை நிறைவு செய்ய முடியாது. இப்போ ஒரு மாம்சம் சொல்கிறேன் பாருங்கள். 1 ஆதியாகமம் 2 அதிகாரம் 24. ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 என்ன இருக்கு? ம் ம். பார்த்தீங்களா? இது ஒரு மாம்சம். இதை எப்படி கீழ்ப்படுத்துவியா, அடக்குவியா, இல்லை அழிப்பியா? என்ன செய்ய போகிற? யாராவது சொல்லி தந்துருக்காங்களா? சொல்லி தர மாட்டான். யோசனை சொன்ன மாதிரி அது அவங்களுக்கே தெரியாது. மாம்சத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும். அப்போ இது என்ன? சிந்திக்க விட மாட்டான் சாஸ். இப்படி ஒரு மாம்சம் இருக்கு, எழுதிக்கிறீங்க. இது கீழ்ப்படுத்தப்பட வேண்டியதா, அடக்கி ஆளப்பட வேண்டியதா, இல்லை அடங்கி போகிறதான்னு பார்த்துக்கிடுங்க. அடங்கி பார்ப்பேன். அவள் அடங்கவில்லை என்றால் அடங்கி போயிடும். சமாதானமாக போவோமியா? இதில் ஏன் பஞ்சாயத்து உண்டாக்குன்னு சொல்லிட்டு சைலண்டாக போயிடுவாங்க. அப்போ அதில் ஒரு மாம்சம், நியாயமான மாம்சம் தானே, கர்த்தர் அனுமதித்த ஒரு மாம்சம் தானே இந்த உறவு. இது இறைவனால் படைக்கப்பட்ட உறவு, நியாயமான உறவு. ஆனால் ஆவிக்குரியவனாக மாறணும்னா இதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். சாசு இதை பயன்படுத்துகிறான், சமாதானத்தை கெடுக்கிறான், ஐக்கியத்தை கெடுக்கிறான். அப்போ சாத்தானை கண்டுபிடிக்கணுமா வேணாமா? கண்டுபிடிக்கணுமா வேணுமா? வேணுமா வேணாமா? சாத்தான் அப்படிலாம் காரியம் செய்கிறான். யார் போராடுறது? இதை பயன்படுத்துவானே. நம்ம பெற்றுக்கொண்ட வரங்களை பயன்படுத்துகிறான் சாசு. அவனுக்கு சாதகமா? ஆண்டவருக்குன்னு தியாகமாக வர்ற ஊழியக்காரனை
அவனுக்கு சாதகமாக திருப்புறாயா மைண்டில், அவனை அடிமைப்படுத்துறாயா. ஆனால் பைபிளை தூக்குறதுனால பிரசவம் பண்ண விட்டுறான், ஆனால் பிசாசு அடிமைப்படுத்துறான். அதுக்கடுத்து தாய் சகோதரன் சகோதரி, தாய் சகோதரன் சகோதரி, இந்த உறவுகள் ஒரு மாம்சம், இந்த உறவுகள் ஒரு மாம்சம். அடுத்து நம்முடைய ஜாதி சமுதாயம். அடுத்து இது நியாயாதிபதிகள் இருக்குது. அதுக்கு வசனம், உறவுகளுக்கு வசனம் ஜீசஸ் மத்தேயு சுவிசேஷம் 12:49 52 53 இருக்கும். வாசிங்க. அப்போ இந்த இடத்துல அவர் மாம்சத்தை ஜெயிக்கிறார், ஏசுனார் மாம்சத்தை. அப்போ தேவசித்தம் செய்யணும்னா மாம்சத்தை ஜெயிச்சாகணும். உறவுகள், ஜாதி, சமுதாயம் இதெல்லாம் அவன் தாண்டணும். மற்றவெல்லாம் சும்மா இந்த ஊழியக்காரெல்லாம் சும்மா பேச்சுக்கு. அந்த நாயும் வராது பரலோகத்துக்கு, அதுகிட்ட பிரசங்க இருக்கிற நாயும் வராது. நியாயாதிபதிகள் ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. நியாயாதிபதிகள் இப்தாவில் வரையோ என்ன வரும் அந்த வசனம். இந்த சத்தமாக சொல்லுங்கடா. இந்த அபிமெலேக்கு பேசுகையில், அப்போ 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அபிமெலேக்கு பேசுவான்லப்பா 9லயா 10லயா, அதில் அவன் சொல்லுவான் பார்த்துக்க, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சமானவர்கள் என்று கூப்பிடுவான். வாசி. சரிம்மா போதும். அப்போ அங்கே எலும்பில் எலும்பு மாம்சம் மாம்சம்னு யாரை பார்த்து சொல்கிறேன்? அவங்க சமுதாயம், அவங்க ஜாதி, அது ஒரு மாம்சம். தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி ஒரு மாம்சம், மனைவி பிள்ளைகள் ஒரு மாம்சம், சொந்த ஜாதி சமுதாயம் ஒரு மாம்சம். கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் என்றால் மாம்சம்னா என்ன அப்படின்னு ஒரு அறிவு வரணும். இப்போ இதையெல்லாம் வேதம் மாம்சம் மாம்சம் சொல்லுது. அதில் கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய மாம்சமும் இருக்குது, அழிக்கப்பட வேண்டிய மாம்சமும் இருக்குது. நமக்குள்ளே எலும்புகிற எந்தெந்த மாம்சம் எலும்புது அப்படின்னு ஊழியக்காரங்க கண்டுபிடிக்கணும். இதையெல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படுத்த சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் மாதிரி காட்டியிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். கடவுளுக்காக வாழ்கிற ஒரு ஊழியருடைய குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்குது. கணவன் மனைவி பிள்ளைகளோடு ஊழியம் செஞ்சாலும் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு தலை, ஒரு சரீரமாக நாம் இருக்கணும். அப்போ 2 மாம்சம் இருக்குது. ஒன்று சரீரம், அது கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இன்னொன்று பவுல் சொன்னது போல் நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன், அது அவனுக்குள்ளே இருக்கிற பாவம்னு சொல்லுவான். அதை மாம்சம்னு சொல்லணும். அது என்னது? சரீரத்துக்குள் ஒரு மாம்சம் அல்லது மாம்சத்துக்குள் ஒரு மாம்சம் இருக்குது நமக்குள்ளே. அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதோட போராடி அதை ஜெயிக்கணும். ஒழிக்கப்பட வேண்டிய மாம்சம்னு ஒன்று இருக்குது, கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய மாம்சம்னு ஒன்று இருக்குது. சில இடங்களில் சரீரம்னு எழுதியிருக்கும், சில இடங்களில் மாம்சம்னு எழுதியிருக்கும். அப்போ இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். எதெல்லாம் மாம்சம், எதெல்லாம் கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய மாம்சம், எதெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய மாம்சம். அழிக்கப்பட வேண்டிய மாம்சத்தை அழிக்கணும், கீழ்ப்படுத்த வேண்டிய மாம்சத்தை கீழ்ப்படுத்தணும். இப்படி தான் மாம்சத்தை ஜெயிக்கிறது. ஆவியானவர் கட்டுகிற சபையில் இந்த ஒழுங்கு இருக்கும், மற்றதெல்லாம் ஒழுங்கெல்லாம் இருக்காது.
ஃபுல்லாக அந்த சபை ஜெயிக்க முடியாத சபையாக இருக்குது, பலவீனப்பட்ட சபையாக. அப்போ எலும்பில் இவள் என்னுடைய எலும்பில் எலும்பம் மாம்சத்தில் அதைத்தான் நம்ம பார்த்தோம், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அடுத்து தவறான உறவு. அடுத்து என்ன உறவு? தவறான உறவு. அதை பவுல் என்ன சொல்கிறாங்க? 1 கொரிந்தியர் 6 1 கொரிந்தியர் 6 எத்தனாவது வசனம்? 16. வேசியோடு சேர்ந்திருக்கிறவன் வாசிங்க. போதும். அப்போ சரியான உறவையும் மாம்சம் சொல்றான், தவறான உறவையும் மாம்சம் சொல்றான் பவுல். சரியான உறவு ஒன்று மாம்சம், தவறான உறவு ஒன்று மாம்சம். இவளின் எலும்பில் எலும்பு மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறார், அது சரியான உறவு, தேவன் நியமித்த உறவு. ஒவ்வொருவருக்குள்ளேயும் பாலியல் உணர்வை கர்த்தர் வச்சே படைக்கிறார். பாலியல் உணர்வு பரிசுத்தவான்களுக்குள்ளே இருப்பது பாவம் அல்ல. கணவன் மனைவி உறவு பாவம் அல்ல, அதை புரிஞ்சுக்கிறேன், தவறாக புரிஞ்சிடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல சொல்கிறான், வேசியோடு சேர்ந்திருக்கிறவன் அவருடனே. பாருங்க, மாம்சன்ற இடத்துல சரீரம், சரீரன்ற இடத்துல மாம்சம், இப்படி மாறி மாறி தமிழ் பைபிளில் இருக்கும். ஆவியானவர் தான் நமக்கு விளக்கி கொடுக்கும், வெறும் பைபிளை படித்தா அது விளங்காது. இப்போ தவறான உறவையும் மாம்சத்தோடு ஒப்பிடுறான், சரியான உறவையும் மாம்சத்தோடு ஒப்பிடுறான். எபேசியர் 5 பாருங்கள், சரியான உறவு. எபேசியர் 5 இது நிமித்தம் அப்படின்னு சொல்லியிருப்பார. 31 ஆச்சு. அப்போ இங்கேயும் இது சரியான உறவு. இங்கே சொல்லிட்டு வர்ற உறவு சரியான உறவு. தேவனே பாலியல் உணர்வை வச்சு தான் படைக்கிறார். அது பாவம் அல்ல. இதுவும் மாம்சம் சொல்கிறார், இதுவும் ஒரே மாம்சம். அங்கே வேசியோடு சேர்ந்திருக்கிறது ஒரே. அப்போ தவறான உறவையும் கொண்டு போகிறோம். அப்போ அழிக்கப்பட வேண்டிய மாம்சம் புரிந்து கொள்ளணும். கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய மாம்சம், மாம்சத்தின் உறவுகளின் மாம்சம், மாம்சம் உறவுகளின் மாம்சம், ஜாதி சமுதாயமாகிய மாம்சம். தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற மாம்சம், அதை சரீரம்னு சொல்லியிருக்கோம். மாறி மாறி சொல்லியிருக்கும் தமிழ் பைபிளில். சரீரம் சொன்ன இடத்துல மாம்சம் சொல்லியிருக்கும், மாம்சம் சொன்ன இடத்துல இந்த இப்போ நீங்கள் வாசிக்கும் போதே அப்படி எழுதியிருக்கு, ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அது வேசியோட ஒப்பிட்டு பேசுகிறார், தவறான உறவுகளோட. அப்போ அவருடைய கான்செப்டு மாம்சம் அப்படின்றதுக்காக அதை எழுதுகிறார். அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்படும் மாம்சம், குடும்ப உறவில் வெளிப்படும் மாம்சம், உடன் பிறந்தவர்கள் உறவுகள், குடும்ப உறவுகளில் வெளிப்படும் மாம்சம், ஜாதி சமுதாயத்தில் சொந்தம் பந்தம் ஜாதி இவர்களிலே வெளிப்படும் மாம்சம். இதில் எந்த மாம்சத்தை கீழ்ப்படுத்தணும், எந்த மாம்சத்தை அழிக்கணும், இது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். அப்போ தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்படி தான் மாம்சத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜெயிக்க வேண்டியிருக்கு. மாம்சத்தை ஜெயிக்கிறோம் அப்படின்னு பிரதமர் என்ன போதுமா? ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமே. யார் சொல்லிக் கொடுக்குறது? இதெல்லாம் மாம்சம். எந்த மாம்சத்தை அழிக்கணும், சிலுவையில் அறையணும், எந்த மாம்சத்தை கீழ்ப்படுத்தணும். அந்த மாம்சம் நமக்கு மேலே போகக்கூடாது, அந்த மாம்சம் நமக்கு கீழே இருக்கணும். அதை கீழ்ப்படுத்துதல் நமக்கு அடங்கி இருக்கணும். ஆவியின் கனிகளில் லாஸ்ட் கனி என்னது? அடக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அடங்கணும். அடங்க மாட்டேன்னு சொல்லி ஒத்து போயிடக்கூடாது. சொல்லியா? அதையெல்லாம் சொல்லித்தர முடியாது. அது ஐயா பவுலையாட்ட நேற்று நைட்டே அட்வான்ஸாக கூப்பிட்டு சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, அதை நேரத்தை நைட்டு கூப்பிட்டேன். நம்ம புதுக்கோட்டை ஐக்கியத்தில் நீங்கள் தான் பேசணும், நான் பேச முடியாது.
அப்படின்ட்டு நைட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் பேசணும். அதை நீங்கள் பேசணும்னே சொல்லியிருக்கேன் பழையட்ட. அவர் பேசுவார். ஏயா வம்பழுத்து வர்றேன்னு அவர் சொல்கிறாரு. வேற ஆள் இல்லையே, வேற யார் சொல்கிறது? எப்படி நம்ம கண்களை திறந்தா தானே அது கண்டுபிடிக்கும். கண்ணை திறக்கலைன்னா கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க விட மாட்டான் பிசாசு. நீங்கள் கண்ணை திறக்கணும். சத்தியத்தை அறிந்தவர்கள் கண்களை என்ன செய்யணும்? திறக்கணும். திறக்க விட மாட்டான் பிசாசு. ஆனால் நம்ம போராடி அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். அந்த 26:18 அப்போஸ்தலர்கள் பவுலை அனுப்பும் போதே கண்ணை திறக்க தாண்டா ஒன்று அனுப்புறேன்னு சொல்லுவார். அப்போஸ்தலர்கள் 26:18. அப்போ ஆண்டவர் அனுப்புகிறார் பற்றியில் அனுப்பப்பட்டு வந்து அப்போஸ்தலன். அனுப்பப்பட்டவன் பேர் தான் அப்போஸ்தலன். முதலாவது அவன் அனுப்பப்படணும் தேவனால். அடுத்த ஆண்டவரை அவன் தரிசித்திருக்கணும். தரிசனத்தில் வர தரிசித்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளம் அற்புதம் சொல்கிறதுல. அதுக்கப்புறம் பேசிக் அவன் தேவனால் அனுப்பப்பட்டவனா, அவன் கிறிஸ்துவை தரிசித்தவனா. அப்போஸ்தலன் சும்மா இந்த வீக்கெல்லாம் ஒரு 500 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா? இப்போ 5000 ரூபாயா? அவன் அப்படியெல்லாம் பட்டம் கொடுத்து விற்று பெரிய அளவில் இடம் கட்டி சபைலாம் கட்டி வச்சுருந்தான். கடைசியில் போலிகள் வந்து என்ன செஞ்சான்? பயமுறுத்தி எங்கே சொத்து இருக்கு, என்ன ஏது, பணம் எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி இந்த யாசர்பாடியில் இங்கே தூத்துக்குடியில் சில கூலிப்படம் இருக்குல்ல, அது மாதிரி சென்னையில் கூலிப்படம் இருக்கிற இடம் வந்து யாசர்பாடி. எங்கே இருப்பாங்க? யாசர்பாடியில் கூலிப்படம் இருப்பேன். இங்கே தென் மாவட்டங்களில் வந்தால் தூத்துக்குடி. கால் எடுக்கிறதுக்கு, கை எடுக்கிறதுக்கு, தலை எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு பேசுவாங்க. பேசி எந்த இடத்துல ஒரு வாக்கிங் போவார், எந்த இடத்துல 2 வீலரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு காப்பி குடிப்பார். நீங்கள்லாம் காப்பி கடையில் போய் டீ குடிப்பீங்களா காலையில்? பார்த்து குடிக்கல. ஆமாம் இல்லையா? ஒரு வடை ஒரு போண்டா திட்டு காப்பி குடிப்பேன். அப்படியா? போ பின்னாடி வருவான் குளிப்படை தூக்கிட்டு போயிடுவான். அதனால் வாக்கிங் போகும்போது திரும்பி பார்த்துக்கிட்டே போ. இவாடுக்கு கண்டுபிடி பண்ணி தூக்கிடுவாங்க குளிப்படை தான். அந்த சாத்தான் குடியிருக்கிற அந்த கோட்டைக்குள்ளே தான் நம்ம டேவிட் ஐயா போய் குடியிருக்காரு. சாத்தானுடைய ஜனங்கள், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், நான் உன்னை வைத்திருக்கிறேன், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் இப்படிலாம் சொல்லுவார் ஆண்டவர். இது வந்து கூலிப்படை. இது மாதிரி கூலிப்படைகள்லாம் இருக்கும். இந்த பாஸ்டர் ஜோஷுவா கார்த்திக் கேட்ட கேள்விகளுக்கு, இப்போ கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் நேற்று நைட்டு பரிமாறிட்டோம். அவரை கூப்பிட்டு சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் எப்படின்னாரு. அப்புறம் யார் பேசுறது? வாத்தியார் ஆவிகளை கட்டுவார், நீங்கள் மாம்சத்தை கட்டு. வேறு வழி இல்லை. நம்ம ஐக்கியத்தை காக்கணுமே. கத்தை நம்மளை தானே வச்சிருக்காரு. அதனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் போல இருக்கிற நாம தான் செய்யணும். நம்முடைய ஐக்கியத்துக்கு நமக்கு தலைவர்கள் இருக்கணும். சில விஷயங்களை ஞானமாக பேசணும். அப்போது நம்முடைய சபை மாம்சத்தை ஜெயிச்சு கடவுள்கிட்ட போய் நிற்கணும். பிசாசை ஜெயிச்சு கடவுள்கிட்ட போய் நிற்கணும். உலகத்தை ஜெயித்து கடவுள்கிட்ட போய் நிற்கணும். சுயத்தை ஜெயித்து கடவுள்கிட்ட போய் நிற்கணும். அப்போது இந்த போராட்டங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிறது பிசாசு. எல்லா செக்ஷன்லையும் அவனிப்பான். தனித்தனியாக போராடும். சில நேரங்களில் பிசாசோட கூட்டணி அமைச்சு போராடும். 2லையும் நம்ம ஜெயிக்கணும். சபையை ஜெயிக்க வைக்கணும். யார் செய்வா? எந்த பெரிய இராணுவத்துக்கு ஒரு கேப்டன் இருக்கணுமா இல்லையா? வழி நடத்துகிறவர்கள் இருக்கணும், நடத்துகிறவர்கள் இருக்கணுமே. நடத்தப்படுகிறவர்கள் ஒரு குரூப் உண்டானார், நடத்துகிற ஒருவன் இருக்கணும். இப்போ அந்த இடத்துல நம்மளை தான் கடவுள் தகுதிப்படுத்தி வச்சுருக்காரு. நம்ம தான் செய்யணும். அதனால் பாஸ்டர் கார்த்திக் ஜோஷுவா, நீங்கள் உங்கள் கேள்விகளுக்கு பாஸ்டர் பாலை நீங்கள் அணுகுங்கள். அவர் உங்களுக்கு விவரித்து சொல்லுவார், விஸ்தரித்து பேசுவார். எனக்கு இது நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. எனக்கு அருளப்பட்டதை உங்களுக்கு கொடுத்துடணும். அதுதான் நான் செய்ய முடியும். ரைட், ஓகே. ஆண்டவர் கட்டுற சபைக்கு 4 சத்துருக்கள். அகில உலகத்தில் கட்டப்படுவது கர்த்தருடைய சபை. நாம கட்டுவது மனுஷன் காண்கிற ஒரு லோக்கல் சர்ச். இதுக்கு பேர் என்ன சர்ச்சு? லோக்கல் சர்ச். ஏசுனார் அகில உலகம் கட்டுறதுனால அது யூனிவர்சல் சர்ச். யூனிவர்சல் சர்ச்சுங்கிறது இன்விசிபிள் சர்ச்.
லோக்கல் சர்ச் அப்படின்றது விசிபிள் சர்ச், காண்கிற ஒரு சபை. அதான் லோக்கல் சர்ச். அது நீங்கள் நானும் கட்டுறது. ஆனால் இந்த சபை ஆண்டுடைய வருகை நாளில் பொருந்தணும்னா பொருந்துற மாதிரி உள்ள வசனம் உபதேசம் பண்ணணும், இல்லைன்னா கைவிடப்பட்டு போகும். அதுக்கு தான் இப்படி கூடி வந்து ஆலோசித்து கர்த்தருடைய சபையை அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த மூமெண்ட்டு எப்படி கொண்டு போகிறது கூப்பிட்டுனா ஆலோசனை சங்கம் உட்காரணும். ஆலோசனை சங்கம் உட்காரணும். எஸ்தர் காலத்தில் அந்த ஆகாஸ்வர ராஜா ஆலோசனை சங்கத்தை கூப்பிட்டு தான் கேட்பான், உட்காந்து ஆலோசிப்பான். இன்னார் சொன்ன உடனே அப்படியே இருக்கக்கூடாது, எல்லாரையும் பேச வைக்கணும், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த கருத்துக்களிலிருந்து ஒரு கருத்தை சூஸ் பண்ணி எடுக்கணும், சாறு பிழிஞ்சு எடுக்கணும். எல்லாருடைய கருத்துக்களையும் ஒன்றா போட்டு பிழிஞ்சு, திராட்சை பழத்தை போட்டு பிழிஞ்சு அந்த மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு கருத்தை எடுக்கணும். அது எல்லாருக்கும் கீழ்ப்படுத்துகிற கருத்தை இருக்கணும். யாரும் முரண்படக்கூடாது. முரண்படுவானா அவன் கத்துற சபையில் இல்லை. அகாஸ்வர ராஜா அப்படி செஞ்சான். இதுபோல் தானியேல் தரிசனத்தில் பார்ப்பான். ஆலோசனை சங்கம் உட்கார்ந்தது. 7ஆம் அதிகாரமா தானியேல் எடுங்க. என்ன எழுதியிருக்கு? 7:9 என்ன எழுதியிருக்கு? 7:26 வாசிங்க. வாசி. இதுதான் ஆலோசனைக்குன்னு சொல்லி சபையில் ஒரு குரூப் இருக்கணும். ஐயா 10 பேர் தான் இருக்காங்க, 10 பேர்னா 2 பேரை வை. 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னால் மாம்பளையில் 1 பொம்பளையில் 1 வை. இதெல்லாம் இருக்கணும். பரலோகத்திலையும் இருக்க தேவன் நடத்தினாருன்னா அப்படி தான் நடத்துவார். எல்லாம் ஓசிட்டபடி செய்யக்கூடாது. நீனும் நடத்து போக, சபையும் நடத்து போயிடும். இதுதான் ஐக்கியம். கடவுளுக்கு பயந்து ஊழியம் செய்கிறவங்க ஆலோசனைக்குன்னு 2 பேரை வச்சுருப்பாங்க. 100 பேர் இருந்தால் ஒரு 10 பேராவது வச்சுருப்பாங்க. 1000 பேர் இருந்தால் ஒரு 100 பேரை வச்சுருப்பாங்க. இப்படி நியாய சங்கம். அதுக்கு பேர் என்னது? நியாய சங்கம். நியாய சங்கம் உட்காரணும். நீ தேவனாவே இரு, நீ அந்திகிறிஸ்துவாவே இரு, ஆனாலும் ஒரு சங்கம் என்ன செய்யணும்? உட்காரணும். உட்காருதா? நியாய சங்கம் உட்காரணும். அடுத்து சங்கமும் தலைவரும் உட்கார்ந்தாலும் போதாது, பைபிள் உட்காரணும். அந்த வசந்த வாசிங்க. புஸ்தகங்கள் அது திறக்கப்படும். பைபிள் இப்போ நான் சொல்லித்தர முறையில் அந்த ஒழுங்குகளெல்லாம் நோட்டில் இருக்கணும்ப்பா. இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் உட்காரணும். விருப்பப்படி செஞ்சுன்னா சாத்தான் உடனே ஏவுவான். எதுவுமே விருப்பப்படி செய்யக்கூடாது. அப்போ இந்த சபை அந்த அகில உலக சபையோடு என்ன செய்யாது? ஒத்து போகாது, முரண்படும். முரண்பட்டு போகிற சபையை நம்ம கட்டக்கூடாது. அது சபையா இல்லை. அப்போ நம்முடைய சபைகளில் 10 பேர் இருந்தால் ஒரு 2 பேர் ஆலோசனைக்கு இருக்கணும். ஆலோசனைக்கு இருக்கு. ஆண்களில் 2 பேர், பெண்கள் 2 பேர் இருக்கணும். இல்லை ஆணில் ஒரு ஆள், பெண்ணில் ஒரு ஆளாவது இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஐயா, 10 பேர் தான் வர்றாங்க. 2 பேரை வச்சுக்கிட்டு உட்காரு. நீ உட்காரணும், அவங்க உன்னோட உட்காரணும். நீ சொல்கிறத கேட்டு செய்கிறதுக்கு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. நீ சொல்கிற சட்டத்தை கேட்டு செய்கிறது தான் சபையே கிடையாது, அது சாஸ். அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். உன் ஆலோசனையும் அதில் வைக்கணும். இந்த 3 ஆலோசனைக்கு மேலே இன்னொரு ஆலோசனை என்ன? பைபிள். புத்தகங்கள் திறக்கப்படும். என்ன செய்யணும்? புத்தகங்கள் திறக்கப்படும். புத்தகம் திறக்கப்படுதோ இல்லையோ, சாயா கடை திறந்துட்டாங்க. About time, right march, left, right. You can go. In travel. Yeah.